ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஃபைனலி சயின்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் சாப்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல சொன்னேன், ஏன்னு தெரியல, சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு பர்சனலா வந்துட்டே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் சாப்டர் இன் பிசிக்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மோஷன் சாப்டர். சரியா? ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னா, இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா நீங்க என்னோட மேக்ஸ் கிளாஸ், ரீசனிங் கிளாஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. சயின்ஸ் கோர்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி என்னோட சயின்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். உங்களுக்கு என்னோட சயின்ஸ் டீச்சிங் எப்படி இருக்கும்னே தெரியாம புது ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா அவங்களுக்காக நான் சொல்றேன். ஸோ என்னோட சயின்ஸ் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதுக்கான ப்ரூஃப் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவே. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீச் பண்ண போறது ரொம்ப பேசிக் இல்லை, நீங்க பாப்பீங்க சயின்ஸ் எவ்வளவு டீப்பா நான் கொண்டு போறேன். ஸோ சிபிஎஸ்இ தியரி பிளஸ் கொஸ்டின்ஸ். என்ன கொஸ்டின்ஸ்? 2024 to 26. ஸோ நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பேப்பர் பென் கூட எடுக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும்? இது ஒரு கிளாஸ் வீடியோ கிடையாது, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி, இல்லை இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப் சீரிஸ். அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுட்டு ஃபுல் வீடியோ பார்க்கணும். முடிஞ்சா ஏதாவது ஹெட்செட், ஏர்பாட்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் லிசன். ஓகேவா? மற்ற எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். வீடியோல எல்லாமே இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? நல்லா தியரியை கவனிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. எப்படி? தியரி நல்லா பார்த்துட்டீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எனக்கு முன்னாடி நீங்களே சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டார்கெட் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம நீங்க லைக் பண்ணிட்டு உங்களோட ஆனஸ்டான ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி? அண்ட் இஃப் பாசிபிள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்ச நாள்ல மட்டும் தான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அது வராது. சரியா? இந்த ஐப் ஒவ்வொரு ஸ்டூடெண்டாலையும் 3 times பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் இதை மறக்காம பண்ணுங்க. ஸோ தட் நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த சாப்டரோட நோட்ஸ் உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் அவைலபிளா இருக்கும். அதோட லிங்க் கீழே கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். சரியா? டச் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறக்காம நம்ம ஆப்பும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லேர்ன் வித் விக்னேஷ் ஃப்ரம் பிளே ஸ்டோர். அண்ட் தென் மறக்காம அதுல ஸ்டடி மெட்டீரியல்ஸ்குள்ள வந்தீங்கன்னா ஒரு 450க்கும் மேல முக்கியமான பிடிஎஃப், சி புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஃபோல்டர் வைஸ் போட்டிருப்பேன். எது உங்களுக்கு தேவையோ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரியா? அண்ட் தென் நீங்க ரயில்வே எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தி மோஸ்ட் இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் சயின்ஸ். நெக்ஸ்ட் டு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். எப்படி? ஸோ வெயிட்டேஜ் ஆஃப் ஜெனரல் சயின்ஸ் இன் ரயில்வே எக்ஸாம்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க ஏஎல்பி சிபிடி 1 இருந்தால் 15 to 20 மார்க்ஸ் ஷுவரா அதுல வரும். டெக்னீஷியன் கிரேட் 3 இருந்தால் 40 மார்க்ஸ் சயின்ஸ்க்கு மட்டும். அண்ட் ஆர்ஆர்பி ஜெய் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 30 மார்க்ஸ் சயின்ஸ்க்கு. அண்ட் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 25 மார்க்ஸ் சயின்ஸ்க்கு. என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்க்கு இண்டிவிஜுவல் வெயிட்டேஜ் கிடையாது, ஜிகே பார் ஜிஎஸ்னு ஜென்ரலா 40 மார்க்ஸ், அதுலயும் அதுக்குள்ளேயே சயின்ஸ் வரும். சரியா? ஸோ இப்படி வெயிட்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ்ல இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சாப்டர் மோஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உடனே கமெண்ட்ல வந்து லைட் சாப்டர் எங்க, எலக்ட்ரிசிட்டி சாப்டர் எங்கன்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்? ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். இதுல தியரியிலையும் பயங்கரமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நியூமரிக்கல் சம்ஸும் நிறையவே கேட்பாங்க. அண்ட் பிசிக்ஸோட பேஸ் இந்த சாப்டர் தான். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சரியா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் நான் அந்த சாப்டர் கொண்டு வந்திருக்கேன். 1 by 1 போலாம். ஓகேவா? சரி, என்னோட சயின்ஸ் வீடியோஸ் எப்படி இருக்கும்? நீங்க கூட ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், அதாவது என்னோட எல்லா வீடியோக்கிலையும் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னீங்க. ஸோ வெறும் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வர்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஈஸி. எனக்கு வேலை ஈஸி, கடகடன்னு நான் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டு போயிடுவேன். பட் அதுல இருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 100% அண்டர்ஸ்டாண்டிங். 100% அண்டர்ஸ்டாண்டிங் தான். மெமரி பண்றது இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம். மெமரி பண்ற பார்ட் வந்து ரொம்ப கம்மி பிசிக்ஸ்ல. ஸோ நான் எப்படி கிளாஸஸ் கொண்டு போறேன் இந்த மாதிரி சாப்டர் வைஸ், வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மை வீடியோஸ் அப்படின்னா, சிபிஎஸ்இ தியரி. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் தியரி தான் எடுப்பேன், அதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னெல்லாம் இருக்கும் பிரதர்? ஏஎல்பி சிபிடி 1, ஏஎல்பி சிபிடி 2, டெக்னீஷியன், குரூப் டி, என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட். எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 to 2026. இப்போ சொல்லுங்க. சோ அப்ப வீடியோ எப்படி இருக்க போகுது? ஸ்கிப் பண்ணி ஏதாவது தப்பு பண்ணிடாதீங்க. சரியா? சோ வீடியோவை
ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பார்த்து எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக்ஸ் சரியா ஃபுல்லா பாருங்க. ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பாருங்க, ஃப்ரீ டைம்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க சரியா. நோட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்க போகுது, வீடியோ உங்ககிட்ட தான் இருக்க போகுது. ரைட், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் போறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் குவான்டிட்டிஸ். ஓகே, லைக் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது இயற்பியல் அளவுகள். என்னோட கிளாஸஸ் ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஜஸ்ட் பேப்பர் பென் எதுவுமே வேண்டாம். முடிஞ்சா ஏர்பாட்ஸ் மாட்டிக்கோங்க, ஹெட்செட்ஸ் மாட்டிக்கோங்க. அண்ட் என்னோட கிளாஸை மட்டும் நல்லா கவனிங்க. கரெக்டா கவனிச்சிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரப்போகுது எண்ட்ல நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. நீங்களே, நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிட்டு நீங்களே சால்வ் பண்ணுவீங்க சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஷன் சாப்டர் போறதுக்கு முன்னாடி நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் என்ன, குவான்டிட்டி. அதுலயும் பிசிக்கல் குவான்டிட்டி, இயற்பியல் அளவுகள்னு சொல்லுவோமா. சரி, வாட் ஆர் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது பிசிக்கலா நம்ம பார்க்கக்கூடிய குவான்டிட்டிஸ். ரைட். ஸோ டே டு டே லைஃப்ல பால் வாங்குறோம், தக்காளி வாங்குறோம், இல்ல வெங்காயம் வாங்குறோம், இல்ல ட்ரெஸ்ன்னு சொல்லும் போது இப்ப எல்லாருமே ரெடிமேட் வாங்குறோம் இல்லையா. ஆர் ஒரு யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கடைக்கு போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு ஒரு 2 மீட்டர் ஷர்ட் துணி கொடுங்க, இல்ல 3 மீட்டர் பேண்ட் துணி கொடுங்க, இப்படி கேட்போம் இல்லையா. அதே மாதிரி கடைக்கு போனா ஒரு 1 கிலோ தக்காளி வேணும், இல்ல ஒரு 1 லிட்டர் பால் வேணும், இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா. அதாவது பிசிக்கலி மெஷர் பண்ணக்கூடிய அளவுகளை நம்ம பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோமா. லைக் இந்த மாதிரி ஆல் தோஸ் குவான்டிட்டிஸ் விச் கேன் பி மெஷர்ட், அளவிடக்கூடிய அனைத்து அளவுகளும் இயற்பியல் அளவுகள் எனப்படும். கரெக்டா? ரைட். எக்ஸாம்பிள்ஸ் என்ன, லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், ஃபோர்ஸ், பிரஷர், ஒர்க். நீளம், நிறை, நேரம், வெப்பநிலை, விசை, அழுத்தம் மற்றும் வேலை. சரி, இந்த குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டா பிரியுது. ஒன்னு ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் இன்னொன்னு வெக்டார் குவான்டிட்டி. நம்ம லெவலுக்கு ஸ்கேலார் வெக்டார் குவான்டிட்டி. நீங்க இன்ஜினியரிங்லாம் போனீங்கன்னா 3வது குவான்டிட்டி வரும், டென்சார் குவான்டிட்டி. அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, நமக்கு இது போதும் சரியா. So what is a scalar quantity, what is a vector quantity? See, தமிழ்லயும் இருக்கு, என்னோட கிளாஸ்ல நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் இருக்கும். அதாவது உங்களோட போர்ட்ல நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேங்கிறது தான் விஷயமே. ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் டைரக்டா புக்கை படிச்சுட்டு போங்க, ஸ்கூல் புக் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. இல்லை, நான் என்ன சொல்றேங்கிறத கவனிங்க. அதை வச்சுதான் உங்களால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ரைட். குவான்டிட்டியில 2 விதம், ஒன்னு ஸ்கேலார், இன்னொன்னு வெக்டார். மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுக்கு மேக்னிடியூட் மட்டும் தேவை, டைரக்ஷன் தேவையில்லை. எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா. டைரக்ஷன் தேவை. அண்ட் இதுக்கு மேக்னிடியூடும் ஷார்ட்டா எழுதுறேன், மேக்னிடியூடும் தேவை அண்ட் தென் டைரக்ஷனும் தேவை. ரைட்டா? சி, ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன, அது என்ன ப்ரோ மேக்னிடியூட், அது என்ன டைரக்ஷன். இப்போ ஒரு பொருளுக்கு ஒரு அளவு சொல்றீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கடைக்கு போறேன், எனக்கு வந்து 1 லிட்டர் பால் வேணும் அப்படின்னு. அந்த ஒண்ணுங்கிறது என்ன, ஒரு நம்பரை குறிக்குதா, ஒரு குவான்டிட்டி இல்லையா, அளவு நான் சொல்றேன். சரி, ஒரு கடைக்கு போறேன், எனக்கு 2 மீட்டர்ல துணி வேணும். 2ங்கிறது ஒரு நம்பர், மீட்டருங்கிறது அதோட யூனிட் இல்லையா. இதை தான் நம்ம சொல்லுவோம் மேக்னிடியூட். எண்ணில் அதன் அளவு மற்றும் அதை என்ன அழகுல நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட மேக்னிடியூட். யாராவது டைரக்ஷனை மென்ஷன் பண்றோமா? சி, நான் போய் எனக்கு ஒரு 1 லிட்டர் பால் கிழக்கு திசையில கொடுங்க, இல்ல எனக்கு ஒரு 1 கிலோ தக்காளி மேற்கு திசையில கொடுங்க அப்படின்னு கேட்கிறேனா? இல்ல. அதே மாதிரி எனக்கு ஒரு 2 மீட்டர் துணி கொடுங்க, தெற்க பார்த்தா மாதிரி கொடுங்க கேட்கிறோமா? இல்லவே இல்லை இல்லையா. சோ திசை சாரா அளவுகளை நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஸ்கேலார் குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு திசையே வேண்டாம் இல்லையா. இப்போ டைம் என்ன அப்படின்னு கேக்குறீங்கன்னா நான் சொல்வேன் ஒரு 8 PM இல்லையா, இல்ல ஒரு மார்னிங் 10 AM. ஸோ இதுக்குமே நான் இந்த டைரக்ஷனும் உங்ககிட்ட சொல்லல இல்லையா. கிளியரா புரியுதா? சரி, தென் வாட் ஆர் வெக்டார் குவான்டிட்டி. இதுக்கு மேக்னிடியூடும் வேணும், அதாவது நான் சொன்னேன் இல்லையா எண்ணில் வரக்கூடிய அளவுகள், அந்த மாதிரியான அளவோ வேணும், அண்ட் தென் டைரக்ஷனும் வேணும். இது ரெண்டுமே கட்டாயம்
சரி, அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு பிசிக்ஸ்ல நமக்கு இந்த வெக்டார் குவான்டிட்டியில தான் கிட்டத்தட்ட 90% கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? இது எப்படி நான் சொல்றேன்? திசையும் வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும். சி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு மேங்கோ ஜூஸ் பாட்டில் இருக்கு. சரியா? ஸோ என்கிட்ட ஒரு மேங்கோ ஜூஸ் பாட்டில் இருக்கு. இப்போ இதை நான் ஓபன் பண்ணணும்னு வைங்களேன். நான் எப்படி ஓபன் பண்ணுவேன்? இப்படி தானே, இல்லையா? இப்படி, இல்லையா? இந்த மாதிரி என்னால இதை ஓபன் பண்ண முடியும். சரி, ஓபன் பண்ணிட்டேன். ஸோ நான் வேணும்ன்ற அளவுக்கு குடிச்சாச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இப்படி, இல்லையா? ஸோ நான் ஓபன் பண்ணும் போது எப்படி ஓபன் பண்றேன்? ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த டைரக்ஷன்ல நான் திருப்புறேன் மீன்ஸ் நான் என்ன கொடுக்குறேன்? இங்க ஃபோர்ஸ். நான் இங்க என்ன கொடுக்குறேன்? ஃபோர்ஸ் கொடுக்குறேன். கரெக்டா? ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எந்த டைரக்ஷன்ல நான் ஓபன் பண்ணணும்னா இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் க்ளோஸ் பண்ணணும்னா இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ரைட். அப்போ நான் இங்க என்ன யூஸ் பண்றேன்? ஒரு டைரக்ஷன்ல தான் என்னோட மூவ்மெண்ட் ஆனது இருக்கு, இல்லையா? சரி, அண்ட் ஜஸ்ட் இமேஜின் ஒரு கார் இருக்கு. சரியா? ஒரு கார் இருக்கு. ஸோ அந்த காரோட ஒரு சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பள்ளத்துல இப்படி மாட்டிக்கிச்சு. ஓகேவா? ஸோ பள்ளத்துல இப்படி மாட்டிக்கிச்சு. இந்த டைரக்ஷன்ல போகணும். ஸோ நாங்க ஒரு 3 பேர் சேர்ந்து ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறோம் அந்த காரை போகிறதுக்கு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்? ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எந்த திசையில கொடுக்குறேன்? நான் காரை இப்படி தள்ளுறேன், இல்லையா? நான் ஃபோர்ஸை இந்த மாதிரி டைரக்ஷன்ல தள்ளுறேன். அதே மாதிரி நான் வாட்டர் பாட்டில் மூடியை திறக்கணும்னு நினைச்சா இந்த டைரக்ஷன்ல நான் ஃபோர்ஸ் தரேன். அண்ட் அதை நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் தரேன். பட் இங்க நான் சில அளவு உங்ககிட்ட சொன்னல, நான் எனக்கு வந்து 1 லிட்டர் பால் வேணும், எனக்கு வந்து 2 மீட்டர் வந்து துணி வேணும் அப்படின்னு. அப்போ எதனா ஒரு டைரக்ஷன் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணனா கிடையவே கிடையாது, இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கேலார் அண்ட் தி வெக்டார் குவான்டிட்டி. இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இதுதான். What are scalar quantity? Scalar quantities are not dependent on direction. இவை திசையை சார்ந்திருக்காது. சரி, can be described only by magnitude. இவற்றை எண் மதிப்பு அளவு மட்டும் கொண்டு முழுமையாக விளக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன? லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், டென்சிட்டி. நீளம், நிறை, நேரம், வெப்பநிலை, அடர்த்தி. சோ ஒரு லென்த் நான் சொன்னல 2 மீட்டர் வந்து எனக்கு துணி வேணும். சரி, ஒரு டைம் ஒரு 10 AM. சரி, ஒருத்தருக்கு ஃபீவர் இருக்கு, 99 டிகிரி ஃபாரன்ஹீட், 99 Fன்னு சொல்லுவோம், இல்லையா? சோ இந்த மாதிரி நான் டினோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு எந்த ஒரு டைரக்ஷனுமே தேவையில்லை, இல்லையா? சரி, ஆன் தி அதர் ஹேண்ட் இதனாலேயே வெறும் நம்பர்ஸை மட்டும் நம்ம வச்சு டினோட் பண்றதுனால ஸ்கேலார் குவான்டிட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நமக்கு அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. மொத்தமானு சொல்லல, பட் மெஜாரிட்டியா அவங்க ஃபோக்கஸ் பண்றது வெக்டார் குவான்டிட்டிஸ் தான். சரி, வாட் ஆர் வெக்டார் குவான்டிட்டிஸ்? இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் போத் டைரக்ஷன் ஆஸ் வெல் ஆஸ் மேக்னிடியூட். இவை எண் மதிப்பு, அளவு மற்றும் திசை இரண்டையும் சார்ந்துள்ளன. இதுக்கு ரெண்டுமே வேணும். ஆனா உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் 25 நியூட்டன் நார்த் இல்ல 25 நியூட்டன் சவுத் அப்படின்னோ, இல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க 20 மீட்டர் பர் செகண்ட் ஈஸ்ட் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். மோஷன் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம மோஸ்ட்லி பார்ப்போம். அதெல்லாம் நான் சொல்றேன் போக போக, கிளாஸ் போக போக. சோ இதனோட எக்ஸாம்பிள் தான் ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், மொமெண்டம் எக்ஸெட்ரா. எடுத்துக்காட்டு என்ன? விசை, இடப்பெயர்ச்சி, திசை வேகம், முடுக்கம் மற்றும் உந்தம். இன்னும் நிறைய குவான்டிட்டிஸ்லாம் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ புரியுதா ஏன் ஒரு லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இந்த ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கு. இனி டஃபா இருக்காது. ஏன்னா நான் உங்களுக்கு கொடுக்கறது அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பார்க்க போறீங்க. சரியா? சோ நான் எப்பெல்லாம் இந்த குவான்டிட்டி எக்ஸ்பிரஸ் பண்றோம் ஆர் கொஸ்டின்ல நீங்க பாக்குறீங்களோ, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இதுக்கு டைரக்ஷனும் வேணும் அண்ட் தென் மேக்னிடியூட், அந்த எண் அளவும் வேணும். சோ இங்க பொறுத்த வரைக்கும் இந்த வெக்டார் குவான்டிட்டிஸ் எப்பயுமே நம்ம டினோட் பண்ணும்போது மேல ஒரு ஆரோ போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் இருக்குன்னு வைங்களேன், இந்த ஃபோர்ஸை நம்ம இப்படி காட்டுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம், அதை நம்ம இந்த மாதிரி காட்டுவோம்.
அண்ட் தென் வெலாசிட்டியை நம்ம வீணை டினோட் பண்ணுவோம் இந்த மாதிரி. ஸோ இந்த ஆரோ எதை மீன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு டைரக்ஷனும் நீடட், திசையை சார்ந்து உள்ள அளவுகள் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஆரோ வச்சு டினோட் பண்றோம். சரியா? பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம வந்து ஒரு மீட்டரையோ இல்ல ஒரு டைம் ஏஎம் பிஎம்யோ இல்ல ஒரு ஹவர்ஸையோ, சாரி ஏஎம்ங்கிறத விட ஒரு 2 hours 3 hours அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம சிம்பிளி அதை டினோட் பண்றோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ மோஷன் சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இந்த குவான்டிட்டி தான். ஓகேவா? ரைட். அடுத்து நான் போற மோஷன், இயக்கம். ஸோ சாப்டரோட பேரே இதுதானே. ஸோ வாட் இஸ் மோஷன்? நீங்க என்ன உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன யோசிக்கிறீங்க? மோஷன் இஸ் த சேஞ்ச் இன் தி பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சரௌண்டிங்ஸ். ரைட். அதாவது இயக்கம் என்பது ஒரு பொருளின் சுற்றுப்புறத்தை பொறுத்து அதன் நிலையில் ஏற்படும் மாற்றம் ஆகும். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட், ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல புரிஞ்சுக்கிறது வேற. பட் சயின்டிபிக்கா நான் இங்க பிசிக்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அது வேற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, நான் இப்ப இங்க நின்றுட்டு இருக்கேன்னா நான் அப்படியே இப்படி போய் 2 ஸ்டெப் போயிட்டு அப்படியே 2 ஸ்டெப் நான் இப்படி வரேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பாத்துட்டா ப்ரோ உங்ககிட்ட ஒரு இயக்கம் இருந்தது, நீங்க வந்து இப்படி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இப்படி வந்தீங்க இல்லையா? மோஷனா என்ன மூவ்மெண்ட் சொல்லலாம். பட் பிசிக்ஸ்ல இது தப்பு. பிசிக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மோஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் தி பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சரௌண்டிங். அதாவது சி இப்போ உங்களை நானே கன்ஃபியூஸ் பண்றேன். இங்க 2 பிக்சர் இருக்கு சரியா? 2 பேருமே அந்த மரத்தை பாக்குறாங்க, ஒரே மரம் தான் 2 பேருமே பாக்குறாங்க. ஒருத்தர் அந்த மரத்தை நின்னுகிட்டே பாக்குறாரு, இன்னொருத்தர் கார்ல போகும்போது அந்த மரம் என்னாகும் பாஸ் ஆகும். கரெக்டா? இப்போ இந்த நின்னுகிட்டே பாக்குறாருல இவரு எவ்வளவு நேரம் நின்னு பார்த்தாலும் அந்த மரம் எங்க இருக்க போகுது? சேம் பிளேஸ் இல்லையா? ஏதாவது ஒரு மாற்றம் இல்ல மரம் வேற எங்கன்னா போகுமா? இவரு வேற எங்கன்னா போனாதான் உண்டு, பட் மரம் எங்கேயும் போக போறது இல்லை இல்லையா? சோ அந்த மரத்துக்கும் இவருக்கும் நடுவில் ஒரு 10 மீட்டர் கேப் இருக்கு அப்படின்னா அந்த 10 மீட்டர் அப்படிதான் இருக்க போகுது, அவரு மூவ் ஆகுற வரைக்கும் இல்லையா? பட் இவரை பாருங்க, இவரை பாத்தீங்கன்னா இந்த மரம் வந்து பின்னாடி போற மாதிரி இருக்கும் இவருக்கு இல்லையா? ஏன்னா இவர் இப்படி போறாரு, மரம் இங்க இருக்கு, இவர் இப்படி போறாருன்னா மரம் இவரை பாஸ் பண்ணி பின்னாடி போற மாதிரி இருக்கும். சோ இவரை பொறுத்த வரைக்கும் இங்க ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, மரம் வந்து மோஷன்ல இருக்காம இருக்குல்ல. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, அப்ப என்னதான் கதை? இந்த மரம் ஸ்டேஷனரியா ஒரே இடத்துல இருக்கா இல்ல மூவ்மெண்ட்ல மோஷன்ல இருக்கா? சரி, அதுக்குதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். அதாவது மோஷன் அப்படிங்கிறது, இயக்கம் அப்படிங்கிறது ஒரு ரிலேட்டிவ் பினாமினன். சரி, வாட் இஸ் ரிலேட்டிவ் பினாமினன்? இது எதை சார்ந்தது, யாரை சார்ந்ததுங்கிறத பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடி மோஷன்ல இருக்கு அப்படின்னு தெரியும்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ங்கிறது கண்டிப்பா வேணும். அண்ட் தென் டைமுக்கு டைம் அது சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா நோட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நான் எதை சொல்றேன்? இது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கோங்க சரியா? இங்க இருந்து இங்க. ஓகே, சோ இவர் பாக்குறாரு, இவருக்கும் அந்த மரத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா இவர் பாக்குறாரு 5 நிமிஷம் பாக்குறாரு, 10 நிமிஷம் பாக்குறாரு, அதே இடத்துல மரம் அப்படியே இருக்கு, இவரும் அப்படியே நின்றுட்டு இருக்காரு இல்லையா? அப்போ இங்க மோஷன் அப்படிங்கிறது இல்ல, இயக்கம் அப்படிங்கிறது இல்ல. கரெக்டா? ஆன் தி அதர் ஹேண்ட் இப்ப இவரோட கார் டயரை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாவோ அண்ட் இந்த மரத்தை ஒரு ஆரிஜினாவோ ரெஃபரன்ஸ் பாயிண்டாவோ எடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைமுக்கு ஏத்த மாதிரி அடுத்தடுத்த செகண்ட் எங்கெங்க இருக்குன்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க அந்த தூரமானது, தொலைவானது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மோஷன். ஒரு பாடி மோஷன்ல இருக்கு அப்படின்னு தெரிய உங்களுக்கு கண்டிப்பா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வித் ரெஸ்பெக்ட் டு சரௌண்டிங்ஸ் எந்த அளவுக்கு பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கு, இதை பொறுத்து தான் நம்ம மோஷன்ல ஒரு பாடி இருக்கா இல்ல மோஷன்ல ஒரு பாடி இல்லையா அப்படிங்கிறத கிளியரா சொல்ல முடியும். ரைட்டா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தென் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஷன் வந்து பல விதமா நம்ம என்ன பண்ணுவோம்னா வகைப்படுத்தும். டிஃப்ரெண்ட் மோஷன்ஸ் இருக்கு சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் மோஷன்
and then circular motion and then oscillatory motion, random motion. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ நம்ம டைரக்டா பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ லீனியர் மோஷன் என்ன? மோஷன் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன், நேரான இயக்கம்னு சொல்லுவோம். நேர்கோட்டில் செல்லும் பொருளின் இயக்கம். இப்போ ஒரு ஸ்பிரிண்டர் இருக்காரு, ஒரு 100 மீட்டர்ஸ் ஓடுறாரு அப்படின்னா ஸ்டார்டிங் லைன், ஸ்டார்டிங் பிளேஸ் இங்க இருக்கு, ஃபினிஷிங் பிளேஸ் எங்க இருக்கும், 100 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கும், ஒரே ஸ்ட்ரெயிட்டா போவார். விச் இஸ் an example of linear motion. தென் சர்க்குலர் மோஷன்னா என்ன? சர்க்குலர் பாத்துல போறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரவுண்ட் இருக்கு, ஒரு ஸ்டேடியம் இருக்கு, சர்க்குலா இருக்கு அப்படின்னா அந்த சர்க்குலர் சுத்தி ஓடுறாங்களோ இல்ல வண்டியில போறாங்களோ அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? சர்க்குலர் மோஷன், வட்ட இயக்கம். சரியா? வட்ட பாதையில் செல்லும் பொருளின் இயக்கம். தென் ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன் ரிப்பீட்டேட்டிவா டூ அண்ட் ஃப்ளோ மோஷன் இருந்துட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒரு த்ரெட் கட்டி இப்படி தொங்க விடுறேன், இப்படி அசைச்சு விடுறேன்னா இது இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், இப்படி வரும்னா இது ஒரு ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவோம். அலைவு இயக்கம், ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம்னு சொல்லுவோம். ரேண்டம் மோஷனா என்ன? ஒரு பர்டிகுலர் லாஜிக்கே இருக்காது. சரியா? மோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் which does not fall in any of the above category. ஒரு தேனியோ இல்ல ஒரு பூச்சோ போற ஒரு இயக்கத்தை எடுத்துக்கோங்களேன். ஸோ அது ஏதாவது அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் இருக்குமா? அது போகும், இப்படி போகும், அப்படி போகும், எப்படினாலும் போயிட்டு வரும்ல. ஸோ இதுதான் நம்ம ரேண்டம் மோஷன் சொல்லுவோம். ஒழுங்கற்ற இயக்கம், மேலே குறிப்பிட்ட எந்த இயக்கத்தையும் சாராத இயக்கம். ஓகேவா? ஸோ எது நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணுமோ அதுல நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இட்ஸ் சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். எது உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையோ அதை நான் டைரக்டா படிச்சுட்டு போயிடுவேன். சரியா? ஸோ அடுத்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன், சீரான மற்றும் சீரற்ற இயக்கம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் மோஷன்? சீரற்ற இயக்கம்னா என்ன? அதாவது ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்றது, சமமான நேரத்துல சமமான தூரத்தை கவர் பண்றதை நம்ம யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம். விச் இஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள். சரியா? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம கிளாக் எடுத்துக்கிறீங்களா? கிளாக்கை வந்து நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லலாம், யூனிஃபார்ம் மோஷன் சொல்லலாம். சி எப்படி சொல்றேன் நானு? அந்த செகண்ட்ஸ் முள்ளு இருக்குல்ல, ஏன்னா செகண்ட்ஸ் முள்ளு தான் நம்ம ப்ராக்டிக்கலா கண்ணில் பார்க்கும் போதே அசையும். அந்த செகண்ட்ஸ் முள்ளு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டைம்ல ஒரு செகண்டுக்கு இவ்வளோனா ஒரு செகண்டுக்கு இவ்வளோ தான், ஒரு செகண்டுக்கு அடுத்த செகண்ட் இப்படி ஒவ்வொரு செகண்டுக்கும் ஈக்குவலான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? அது நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம வாழ்க்கையில வண்டி எடுத்துட்டோ இல்லை நடந்தோ வெளியே போறோம்ல, அது எல்லாமே நான் யூனிஃபார்ம் மோஷன் தான். ஏன்? நம்ம யாருமே நான் வந்து ஒரே ஸ்பீட்ல அப்படியே போயிட்டு நான் வந்து 40 km/h போயிட்டே இருக்கணும்னா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும் இல்லையா? நடுவில் சிக்னல் வரும், நமக்குன்னே குறுக்க வருவாங்க, டக்குன்னு நிப்பாட்டுவோம் இல்லையா? இல்ல ரோடு நல்லா காலியா இருந்ததுன்னா நம்ம தான் ராஜா, ஸ்பீடா போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூனிஃபார்ம் மோஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, நான் யூனிஃபார்ம் மோஷன் தான் ரொம்ப ப்ராக்டிக்கல். டே டு டே லைஃப்ல நம்ம எல்லாருமே பார்க்கறது நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? சி பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிறைய பிக்சர்ஸ் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ரொம்பவே இன்டராக்டிவா இருக்கும். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒரு யூனிஃபார்ம் மோஷனோட எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் மோஷன். சரியா? ஸோ இது என்ன? நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, எப்படி சொல்றேன்? இப்போ இந்த கார் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 10 மீட்டர் போகுது பர் செகண்டுக்கு, ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர். ரெண்டாவது செகண்டுக்கு இது என்ன இருக்கும்? ஒரு 20 மீட்டர் கிராஸ் ஆயிருக்குமா 2 செகண்ட்ஸ்ல. மூணாவது செகண்ட்ஸ்ல இது என்ன பண்ணிருக்கும்? 30 மீட்டர் 3 செகண்ட்ஸ்ல. நாலாவது செகண்ட்ஸ்ல இது என்ன பண்ணிருக்கோம்? 40 மீட்டர் 4 செகண்ட். இப்படியே செகண்டுக்கு 10 மீட்டர், செகண்டுக்கு 10 மீட்டர், செகண்டுக்கு 10 மீட்டர்னு இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இல்லையா? அதை இங்க வாங்க, இந்த பஸ் பாருங்க, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவா போகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு எடுத்திருக்கு, மறுபடியும் ஸ்லோவா இருக்கு, மறுபடியும் ஒரே ஸ்பீட்ல போயிருக்கு இல்லையா? ஸோ இது நம்ம நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம். இட் கவர்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அதாவது இதே மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கும் இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸ்பீட் வேரியேஷன் பயங்கரமா இருக்கும். சரியா? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். So uniform motion, an object is said to be in uniform motion if it covers equal distance in equal intervals of time, however big or small these time intervals may be. சீரான இயக்கம், ஒரு பொருள் நகரும் போது சமமான தொலைவுகளை சமகால இடைவெளிகளில் கடந்தால் அது சீரான இயக்கத்தை மேற்கொள்கிறது என கூறலாம். சீரான கால இடைவெளிகளின் அளவு மிக சிறியதாகவோ அல்லது மிக பெரியதாகவோ இருக்கலாம். ஸோ நான் ஏன் இவ்வளோ லாஜிக்கலா எக்ஸாம்பிளோட சொல்றேன் அப்படிங்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அவங்க எப்படியெல்லாம் ட்விஸ்டடா உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை வச்சு உங்களுக்கே புரியும். சரியா? ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷன்,
An object is said to be in non-uniform motion if it covers unequal distance in equal intervals of time. சீரற்ற இயக்கம். ஒரு பொருள் சமகால இடைவெளிகளில் சமமற்ற தொலைவுகளை கடந்தால் அது சீரற்ற இயக்கத்தை மேற்கொண்டுள்ளது என்று கூறலாம். சோ நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிசிக்ஸோட ஒரு பேஸ். ஸோ நீங்க எந்த எக்ஸாம்னாலும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஈஸி தான், ஆனா இதுல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்டா கேட்பாங்க, நிறைய ட்விஸ்ட் பண்ணுவாங்க. தப்பு பண்றதுக்காகவே அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. விச் இஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். தூரம் அல்லது தொலைவுன்னு சொல்லுவோம், இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம் தமிழ்ல. சரியா? ஸோ இங்க ஒரு சூப்பரான ஒரு பிக்சர் பாக்குறீங்களே. ஸோ நம்மளோட கேரக்டர் பேர் வந்து ஸ்பார்க்கி. ஓகே, ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு தேவை அந்த எலும்பு. ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுவாரு, டைரக்டா போய் எடுக்கலாம் ஈஸியா நினைச்சா இல்லையா. இவர் போய் அந்த தண்ணியில கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அங்க இருக்கிற பட்டாம்பூச்சை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, தென் அந்த பட்டாம்பூச்சை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு புடிச்சிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த செடி கிட்ட வந்துட்டு, அதுக்கப்புறமா நேரம் அந்த எலும்பு கிட்ட போற. ஓகேவா? இப்படி இவரோட இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகுது. சரியா? லெட்ஸ் டேக் திஸ் as எக்ஸாம்பிள். ஓகே, பட் ஃபைனலி போய் அதுக்கு தேவையான எலும்பு அது எடுத்துருது. இங்க நான் என்ன சொன்ன, டிஸ்டன்ஸ்ங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, திசை சாரா அளவு இல்லையா, திசையை சார்ந்தது அல்ல. அப்போ டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன, மொத்தத்துல இந்த தம்பி எவ்வளவு தூரம் போறாரு அப்படிங்கிறது தான் இல்லையா. சோ இவரு எப்படி போனாருங்கிறது எனக்கு கவலையே இல்லை. அதாவது இவர் நார்த் சைடு போனாரா, ஈஸ்ட் சைடு போனாரா, வெஸ்ட் சைடு போனாரா, சவுத் சைடு போனாரா, எனக்கு கவலையே இல்லை. டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்காரு, டோட்டலா எவ்வளவு டிராவல் பண்ணியிருக்காரு இல்லையா, அதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். சோ இங்க இவர் டிராவல் பண்ணது டோட்டலா, அதாவது இந்த லைன் எல்லாம் கனெக்ட் பண்ணி, இந்த டாட் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 50 மீட்டர். த என்டையர் மெஸ்ஸி ஜர்னி ஸ்பார்க்கி ஆக்சுவலி ரேன். ரைட்டா? சரி, அடுத்தது நான் தான் சொன்னேன்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் வெக்டார் குவான்டிட்டி, திசை சார்ந்தது. இதுக்கு வந்து அந்த நம்பரும் வேணும், மேக்னிடியூட் நியூமெரிக்கல் வேல்யூவும் வேணும், அண்ட் டைரக்ஷனும் வேணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அது என்ன ப்ரோ டைரக்ஷன்? எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டு பாயிண்ட்டுக்கும் இருக்கிற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஷார்ட்கட். சரி, அப்போ என்னவா இருக்கும் ஷார்ட்கட்? இதுதான் பாயிண்ட் இல்லையா, அவரோட ஜர்னி இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்க எதை நீங்க ஷார்ட்கட்னு சொல்லுவீங்க? கரெக்டா சொல்லுங்க. இங்க ஷார்ட்கட் வந்து இதுதானே, கரெக்டா? இங்க ஷார்ட்கட் இதுதானே. யாருக்காவது ஏதாவது டவுட்? இருக்கவே இருக்காது. சோ இங்க இவருக்கு இதுதான் ஷார்ட்கட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஷார்ட்கட் வந்து 20 மீட்டர்ஸ் வருது. சோ இதுவே ஒரு கொஸ்டின், சரியா? இதுவே ஒரு கொஸ்டினா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸுங்கிறது 50 மீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சிங்கிறது 20 மீட்டர். இதுதான் ஷார்டஸ்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஸ்டன்ஸை நம்ம டின்னு சொல்லுவோம், ஷார்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம, இடப்பெயர்ச்சியை நம்ம எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். சரியா? ஆல்வேஸ் ரிமெம்பர், தூரமோ இடப்பெயர்ச்சி டெஃபினிஷனோ பார்த்துடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான சில பாயிண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். Distance, the actual length of the path traveled by a moving body irrespective of the direction. திசை சார்ந்தது அல்ல, irrespective of the direction, is called the distance traveled by the body. It is measured in the meter in SI system. It is a scalar quantity having magnitude only. சரி, தொலைவு அல்லது தூரம். திசையை கருதாமல் ஒரு நகரும் பொருள் கடந்த பாதையின் நீளமே அப்பொருள் கடந்த தொலைவு என கூறலாம். எஸ்ஐ முறையில் இதை அளக்க பயன்படும் அலகு மீட்டர். தொலைவு என்பது எண் மதிப்பை மட்டும் கொண்ட திசையிலி அளவுரு ஆகும். இங்க டைரக்ஷன் எனக்கு முக்கியமே இல்லை. இங்க வந்து நம்ம கேரக்டர் ஸ்பார்க்கி எந்தெந்த டைரக்ஷன்ல போச்சு நான் சொல்லவே இல்லை. மொத்தமா எப்படியோ போனாலும் அவர் கவர் பண்ணது 50 மீட்டர் இல்லையா? இதான் டிஸ்டன்ஸ். சரி, அடுத்தது என்ன பார்த்தோம்?
Displacement, இடப்பெயர்ச்சி. It is defined as the change in position of a moving body in a particular direction. It is a vector quantity having both magnitude and direction. It is also measured in meter in SI system. Distance or displacement SI யூனிட்ல இதோட யூனிட் என்ன? மீட்டர் தான். மீட்டர்ல தான் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஸ்டாண்டர்டா. இடப்பெயர்ச்சி, ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருள் ஒன்றின் நிலையில் ஏற்படும் மாற்றமே இடப்பெயர்ச்சி ஆகும். இது எண் மதிப்பு மற்றும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட திசை அளவுரு ஆகும். சோ இங்க என்ன? சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அ மூவிங் பாடி இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். இன்னொரு டெஃபினிஷன் தான் நான் சொன்னேன், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட். இப்போ இந்த கேஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா இதுதான். சரியா? சரி, இப்போ நான் சொல்ல வர ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் கொஸ்டினாவே வரும் மோஸ்ட்லி. 3 கண்டிஷன் இருக்கு. டிஸ்டன்ஸ் டினோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்னோ சொல்லுவோமா? டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சமமாக இருக்கலாம், இது ஒரு கேஸ். அண்ட் டிஸ்டன்ஸ் எப்பயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட அதிகமாகத்தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் எப்பயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட அதிகமாக தான் இருக்கும். அண்ட் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி 0. மனப்பாடமே பண்ணாதீங்க, ஏன் எதுக்குங்கிறத நான் கிளியரா சொல்றேன். சரியா? பட் இது 3 எப்பயுமே உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே கொண்டு வாங்கன்னு சொல்றீங்கல்ல, அது மெமரி பண்ற மாதிரி இருக்குமே தவிர அதுல இருந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணா நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ல தப்பு பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரி நம்ம போகும்போது உங்களுக்கு புரியும் லாஜிக் என்ன. ஆல்வேஸ் ரிமெம்பர், இதனாலதான் சொன்னேன் டிஸ்டன்ஸ் ஈஸி, டிஸ்பிளேஸ்மெண்ட் காம்ப்ளிகேட்டடா மாறும். சரி, நான் ஏன் அப்படி சொல்றேன்? டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சமமா இருக்கும்னு ஏன் சொல்றேன்? எக்ஸாம்பிள் நம்பர் 1. சரியா? இவர் ஒரு ஸ்பிரிண்டர். ஸ்பிரிண்டர்னா தெரியும்ல, கம்மி டிஸ்டன்ஸ் தான் ஓடுவாங்க, நல்லா வேகமா ஓடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒரு 100 மீட்டர்ஸ் ஓடுறாரு. ஓகேவா? 100 மீட்டர்ஸ் ஓடுறாரு. இது இவரோட ஃபினிஷ் பாயிண்ட், இது இவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துப்போமா? சரி, இதுதான் இவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட். இவர் வந்து ஒரு 100 மீட்டர் ஸ்பிரிண்டர். ஓகேவா? சரி, இப்ப இவர் முடிச்ச ரேஸ்ல நீங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க போறீங்க. சரி, நான் என்ன சொன்னேன்? பொதுவா ஒரு ஸ்பிரிண்டர் 100 மீட்டர்ஸ் ஓடுறாரு, ஸ்டார்டிங் பாயிண்ட் நேரா தான் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஓடுனா 100 மீட்டர்ஸ் தாண்டிடுவார் இல்லையா? அப்போ இவர் இங்க கடந்து போற தூரம், அதாவது தொலைவு இல்ல டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்ன்றீங்க? 100 மீட்டர்ஸ். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே ப்ரோ, இவர் 100 மீட்டர்ஸ் தான் ஓடுறாரு. சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுவும் 100 மீட்டர் தாங்க. ஸ்ட்ரெயிட்டா ஓடக்கூடிய ஒரு லைனை வேற ஏதாவது கர்வா ஓடினார்னா இன்னும் தூரமா தானே போவாரு. ஸோ ஸ்ட்ரெயிட் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரெயிட்ல. அப்போ இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றதும் 100 மீட்டர்ஸ் தான். கன்ஃபியூஷனே வேண்டாம். அப்போ இப்போ கிளியர் ஆயிடுச்சா? டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சமமா இருக்கும். கேஸ் நம்பர் 1 ப்ரூவ் ஆயிடுச்சா? சரி, டிஸ்டன்ஸ் எப்பயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட அதிகமா இருக்கும் நான் ஏன் சொல்றேன்? வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சரி, இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஸ்விம்மர், ஓகேவா? நல்லா ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு சாம்பியன் ஸ்விம் பண்றாரு. மேபி இது அவரோட ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கோங்க. சரியா? ஸ்டார்டிங் பாயிண்ட் இது அவரோட பினிஷிங் பாயிண்ட். ஓகேவா? சரி, ஸோ இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ஸ். சரியா? இங்க இருந்து இங்க டோட்டல் அவர் ஸ்விம் பண்ணக்கூடிய அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 மீட்டர். ரைட்டா? சரி, 50 மீட்டர். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, இப்போ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரா, இங்க ஒரு ரவுண்ட் வந்துட்டு இதை டச் பண்ணிட்டு நடுவுல போய் நிக்கணுங்கிறது அவருக்கு ஒரு கேம். சரியா? நடுவுல போய் நிக்கணும், சென்டர்ல போய் நிக்கணுங்கிறது ஒரு கேம். இதை அவர் விளையாடுறாரு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருப்பாரு? அங்க இருந்து இங்க ஒரு ரவுண்ட் வந்திருப்பாரு, அதாவது 50 மீட்டர் ஸ்விம் பண்ணி வந்திருப்பாரு. மறுபடியும் ரிட்டர்ன் போய் இங்க நடுவுல நிக்கணும். நடுவுல மீன்ஸ் இங்க இருந்து இங்க எவ்வளவு இருக்கும்? இங்க இருந்து இங்க 25 மீட்டர் இருக்கும்னா இங்க இருந்து இங்க 25 மீட்டர் இருக்கும் இல்லையா? ரொம்ப சிம்பிள் மேக்ஸ். சோ ஏற்கனவே அவர் ஒரு 50 மீட்டர் தாண்டிட்டாரு. இது ஒரு எக்ஸாம்பிள் 1. ஏற்கனவே ஒரு 50 மீட்டர் தாண்டிட்டாரு, பிளஸ் இங்க வந்து தொட்டுட்டு இங்க போய் நிக்கிறாரு நடுவுல. சோ அது ஒரு 25 மீட்டரா? சோ டோட்டலா இவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன? 75 மீட்டர். ஒத்துக்கிறீங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? டிஸ்டன்ஸ். சரி, இப்போ இவர் போன இந்த பயணத்துல நான் உங்களை டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கிறேன்.
இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும்? ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற ஷார்ட்கட் டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அது, ஆனா எண்டிங் பாயிண்ட் எது இங்க. சோ அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 25 மீட்டர் தானே. சோ அப்ப இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கதை? 25 மீட்டர்ஸ் தானே. அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியா இருக்கா? எப்பயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்காது. லாஜிக்கலி இன்கரெக்ட். ஓகேவா? அப்ப செகண்ட் எக்ஸாம்பிள் ப்ரூவ்டா. சோ டிஸ்டன்ஸ் எப்பயுமே அதிகமா இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட. சரியா? தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி ஜீரோ. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருக்கலாம், பூஜ்ஜியமா இருக்கலாம். எப்படி சொல்ல வரேன்? இதுலயே ஒரு கேஸ் எடுத்துப்போம். இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு செகண்ட் கேம் தராங்க. ஓகேவா? செகண்ட் கேம் அதே ஸ்டார்டிங் பாயிண்ட், இதே பினிஷிங் பாயிண்ட். சரியா? சரி பா, நீ வந்து 2 ரவுண்டு போகணும்பா. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து இங்க வந்து ஒரு டச் பண்ணிட்டு தென் திருப்பி நீ அங்க வந்தாதான் கேம் பினிஷ் அப்படின்னு ஒரு ரேஸ் மாதிரி வைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஸ்விம் பண்றாங்க. சரியா? எடுத்துப்போம். அப்ப இவர் என்ன பண்ணும்? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்க வந்து டச் பண்ணிட்டு அங்க மறுபடியும் போறாரா? அப்போ செகண்ட் கேஸ்ல இவர் எவ்வளவு டிராவல் பண்ணிருப்பாருங்கிறீங்க? டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் பண்ணிருப்பாரு? 25 மீட்டர் வந்திருக்காரு, 25 மீட்டர் போயிருக்காரு. ஸோ டோட்டலா 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். இப்போ வரம் பாருங்க ட்விஸ்டுக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும் ப்ரோ? அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்க வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் போய் அங்க சேர்ந்துடுறாரு. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சேம், எண்டிங் பாயிண்ட்டும் சேம். அப்ப அங்க எங்க இருந்து வர்றது ஷார்ட்கட் டிஸ்டன்ஸ்? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எங்க இருந்து வரும்? வரவே வராது. சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஜீரோ. புரியுதா? இப்ப புரியுதா? டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னைக்குமே அதிகமா இருக்காது. அண்ட் தென் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சமமாகவும் இருக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சியானது ஜீரோவாகவும் இருக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள். இப்ப இது ஒரு சர்க்குலர் ட்ராக். இந்த ட்ராக்ல இந்த கார் ஓடுது. சரியா? சோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதோட டிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சர்க்கிளோட பெரிமீட்டர், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சோ நான் உங்களை அப்படியே மென்சுரேஷனுக்குலாம் கொண்டு போக விரும்பல, வேண்டாம். எனிவே சொல்றேன். இதோட டிஸ்டன்ஸ் இப்போ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதான் ஃபினிஷிங் பாயிண்ட். இந்த கார் இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க ஃபினிஷ் ஆகுதுன்னு வைங்க. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சேம், ஃபினிஷிங் பாயிண்ட்டும் சேம். இங்க டிஸ்டன்ஸ் எனக்கு ஏதோ ஒண்ணு வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மீட்டர்ஸ்னு எடுத்துக்கோங்க. பட் இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்னவா இருக்கும்? ஜீரோ. சோ கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ல அப்படியே அடிச்சுட்டு கொஸ்டினை பார்த்துட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்டோட சமமா இருக்கும், பட் டிஸ்டன்ஸ் தான் எப்பயுமே பெருசா இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி ஜீரோ, 100% பாசிபிள். ஓகேவா? ஸோ நீங்க இந்த மாதிரி, அதாவது இப்ப என்னோட டீச்சிங் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி என்கிட்ட கம்ப்ளீட்டா சயின்ஸ் கோர்ஸோ இல்ல மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கோ பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டெமோ வீடியோஸ் எப்படி இருக்கும், அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சயின்ஸ் கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதுல கிட்டத்தட்ட 220 வீடியோக்கு மேல இருக்கு. 220 வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணவங்களா இருக்காங்க. குரூப் டி எடுத்துக்கோங்க, டெக்னீஷியன் எடுத்துக்கோங்க, இல்லை ஏஎல்பி இந்த மாதிரி. சரியா? ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்கலாம் அண்ட் எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ பெய்டு கோர்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வாங்க. வந்த உடனே உங்களுக்கு வெறும் சயின்ஸ் வேணும் அப்படின்னா சயின்ஸ் ஸ்பெஷல் பேட்ச்னு தனியா இருக்கும். பட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னோட மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபீ கொஞ்சம் கம்மியாகும். தென் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன சயின்ஸ் இருக்கோ அதே தான் இதுலயும். ஸோ வேற கண்டென்ட்லாம் எல்லாத்துலயும் நான் பண்ணல. ஃபோல்டர்ல சேம் கண்டென்ட் தான் இருக்கும். சரியா? ஸோ எந்த கோர்ஸ் வேணுமோ நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. கிளிக் பண்ணி உள்ள போனதும் உங்களால இங்கேயும் டெமோ வீடியோஸ் பார்க்க முடியும். சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் அவ்வளோ மணி நேரம் எடுத்திருப்பேன். ஸோ அதுல வெறும் பேசிக் மட்டும் கிடையாது, இல்ல வெறும் தியரி மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட சில கான்செப்ட்க்கு நான் 11th 12th சிபிஎஸ்இ புக்ஸ் வரைக்கும் டச் பண்ணியிருக்கேன் சில கான்செப்ட்ஸ்க்கு. ஸோ அதனாலதான் இங்கேயே தெரியும் டைமிங் கூட கொடுத்துருக்கேன். ஒரு சில சாப்டர் 12.5 மணி நேரம், 8.5 மணி நேரம், 5.5 மணி நேரம் அப்படின்னு எடுத்து, அண்ட் பயாலஜி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 16.5 மணி நேரமும் எடுத்துருக்கு. ஸோ இதுதான் காரணம். என்னோட கம்ப்ளீட் சயின்ஸ் பேட்ச்ல மட்டும் கிட்டத்தட்ட 220 வீடியோக்கு மேல இருக்கும். ஸோ உங்களால இது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சதுன்னா பிடிஎஃப் இருக்கும். நீங்க ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். சரியா? கம்ப்ளீட் தியரி, ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே இருக்கும். ஓகே? ஸோ கோர்ஸ்குள்ள வாங்க, டெமோ பாருங்க. அண்ட் பார்த்த பிறகு இங்க கூப்பன் இருக்கும். கூப்பன் அப்ளை பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு 500 rupees ஆஃப் வந்துடும், டிஸ்கவுண்ட். ஸோ அதுக்கப்புறமா நீங்க பை நவ் ஆப்ஷன் கொடுங்க. பை நவ் கொடுத்த பிறகு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மை கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் வந்துடும். தென் நீங்க அதுல வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் பாருங்க.
நான் ஒரு ஃபோல்டர் ஆர்டர் போட்டிருப்பேன், அதே ஆர்டர்ல அப்படியே 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. சரியா? சோ நீங்க முடிச்சுட்டு நீங்களே கூட மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ அடுத்த இம்பார்ட்டன்டான டாபிக் வருவோம், which is ஓகேவா? சோ இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட ஒய்ஃப், ஓகேவா, அவங்களோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா இவரை கேட்கறாங்க, கார் ரொம்ப ஃபாஸ்டா போதே, என்ன ஸ்பீட்ல போறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து அவரை கேட்கறாங்க. அவர் வந்து சொல்றாரு 50 கிலோமீட்டர் பர் ஹவர்ல நம்ம போயிட்டு இருக்கோம். சரியா? ஸோ 50 கிலோமீட்டர் பர் ஹவர். அவங்க என்ன கேட்கறாங்க, கார் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, எதுல போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. 50 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ இங்க அவர் என்ன சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? இதுதான் ஸ்பீட் இல்லையா? அவரு அவங்க கேட்டதுக்கு பதில் என்ன ஸ்பீட்ல போறேன்னு சொல்லியிருக்காரு. ஐ மீன் இது என்னது, நமக்கு மேக்னிடியூட். கரெக்டா? நான் சொன்னல ஒரு மதிப்பு. சோ என்ன மதிப்புல போறேன்னு அவர் சொல்றாரு. ஒரு யூனிட் இருக்கு, இதுக்கு கிலோமீட்டர் பர் ஹவர்னு ஒரு யூனிட் இருக்கு. ரைட்டா? சரி, பின்னாடி அவங்க டாக்டர் வந்து கேக்குறாங்க, அதாவது பின்னாடி அவங்க டாக்டர் வந்து நம்ம எங்கப்பா போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மார்க்கெட் போறோம். மார்க்கெட் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டா இருக்குமா, நம்ம வந்து மார்க்கெட் போறோம் அப்படின்னு. சோ ரெண்டாவதா அவங்க டாக்டர் கேட்கறதுக்கு பதில்னு என்ன சொல்லலாம் அப்போ? எஸ், அவங்க டாக்டர் கேட்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அதேதான், 50 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போயிட்டு இருக்கும். ஓகே, டுவர்ட்ஸ் நார்த். சரியா? நம்ம வந்து வட திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம், ஏன்னா நம்ம மார்க்கெட் போறோமா அப்படின்னு. இங்க ரெண்டாவதா அவர் கொஞ்சம் டீடைல்டா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு, கவனிச்சிங்களா? எஸ். சோ இந்த ரெண்டாவது இடத்துல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டாவது இடத்துல அவரு இந்த மாதிரி மேக்னிடியூட் இல்லையா, இந்த எண் மதிப்பு அதையும் சொல்றாரு. ரைட்? ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாரு? டைரக்ஷன், திசைய சொல்றாரு. திசைய சேர்த்து சொன்னாலே அதை நான் என்னன்னு சொன்னேன், வெக்டார் குவான்டிட்டி, திசை சார்ந்த அளவுகள். பார்த்தோமா? அப்போ ஒண்ணுமே இல்லாம ஒரு கார் எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்றாங்கன்னா அதுக்கு பேரு ஸ்பீடுனா, ஒரு காரோட ஸ்பீட் வித் டைரக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னா அதுதான் வெலாசிட்டி, அதாவது திசை வேகம். இப்ப புரியுதா உங்களுக்கு? சோ சிம்பிளி ஒரு நம்பரை சொல்லும் போது how fast a car goes இல்லையா, அதை மட்டும் சொல்றாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல நிறைய பிக்சர்ஸ் கொண்டு வருவேன். ஸோ பிக்சர்ஸ் நமக்கு பெட்டரா கனெக்ட் ஆகும், வீடியோவும் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அண்ட் நம்ம என்ன பண்றோம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கும், மைண்ட்ல ரொம்ப நாளா இருக்கும். சரியா? ஸோ இப்போ இங்க 2 கேஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் வந்து காரோட ஸ்பீட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு தெரியுதா, 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ விச் இஸ் நத்திங் பட் how fast an object is moving, that's all. ஸோ இந்த ஆப்ஜெக்ட், இந்த காரானது எவ்வளவு ஃபாஸ்டா போகுது, அவ்வளவுதான். இங்க வேற எதுவுமே ஸ்பெசிஃபை ஆகல. தென் இங்க நான் அடுத்து வரேன் வெலாசிட்டி, திசை வேகத்துக்கு வரேன். ஸோ அங்க என்ன ஆகுது, 100 கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த டைரக்ஷன்ல தான் போகுதுன்னு அப்படின்னு ஒரு ஆரோ, டுவர்ட்ஸ் தி ரைட், டு தி ரைட் ஆர் நார்த் சவுத், எனி டைரக்ஷன். ஓகேவா? ஸோ ஸ்பீட் டெல்ஸ் how fast, velocity tells how fast and in which direction. ஸோ நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை, ஸ்பீடுனா how fast, எவ்வளவு ஃபாஸ்டா போகுது, அவ்வளவுதான். அந்த நியூமெரிக்கல் வேல்யூ வித் யூனிட். வெலாசிட்டிங்கிறது ஸ்பீடு வித் டைரக்ஷன். டைரக்ஷன் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்பீட் அண்ட் இதுதான் வெலாசிட்டி. அண்ட் நம்ம மேக்ஸ்லயே இதை பார்த்துருக்கோம்ல, டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்துருப்பீங்களே என்னோட வீடியோ. ஸோ ஸ்பீடை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க டிவைடட் பை எவ்வளவு டைம்ல போயிருக்கீங்க இல்லையா? இதை தானே நம்ம நார்மலா ஸ்பீடுன்னு சொல்லுவோம். பயணம் செஞ்ச தூரம் டிவைடட் பை அதுக்காக எடுத்துக்கிட்ட நேரம். Speed is the quantity which shows how fast the body is moving, but velocity is the quantity which shows the speed as well as the direction of the moving body. வேகம் என்பது எவ்வளவு விரைவாக பொருள் ஒன்று இயங்குகிறது என்பதை குறிக்கிறது, ஆனால் திசை வேகம் என்பது வேகத்தையும் அப்பொருள் நகரும் திசையையும் குறிக்கிறது. ஸோ ஸ்பீட்னா புரிஞ்சிருச்சா, வெலாசிட்டினா புரிஞ்சிருச்சா? Speed is the rate of change of distance or the distance traveled in unit time. It is a scalar quantity. சொன்னா வெறும் மேக்னிடியூட் ஒரு நம்பர் தான் சொன்னேன், ஒரு யூனிட்டை சொன்னேன், அதனால இதை நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். எஸ்ஐ யூனிட்ல இதை நம்ம மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மீட்டர் பர் செகண்ட்னாலும் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்னாலும் ஒண்ணுதான். அதாவது இங்க நான் இந்த பை
ஸ்பீட் அப்படின்னு டிவைட் பண்ணிருக்கேன் இல்லையா, அதை தான் இங்க இன்வர்ஸ் அப்படின்னு தலைகீழான மதிப்பு அப்படின்னு இங்க காட்டுறேன். ஸோ இது ரெண்டுமே சேம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தப்பு பண்ணிடாதீங்க, அதுக்கு நான் சொல்றேன். சரியா? ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை டோட்டல் டைம் டேக்கன். வேகம், வேகம் என்பது தொலைவின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓர் அலகு நேரத்தில் கடந்த தொலைவு எனப்படும். இது ஒரு ஸ்கேலார் அலகாகும். SI அளவீட்டு முறையில் வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி. வேகம் என்பது கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம். velocity. velocity is the rate of change of displacement. சரி, அங்க என்ன பாத்தீங்க? ஸ்பீட டிஸ்டன்ஸ் பை டைம், தூரம் பை நேரம் இல்லையா? அதே மாதிரி வெலாசிட்டியை நம்ம, அதாவது திசை வேகத்தை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி பார்த்தோம்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம S ன்னு சொல்லுவோம். ஓகே, சோ இதுதான் velocity is the rate of change of displacement. It is the displacement in unit time. It is a vector quantity. ஏன்னா டைரக்ஷன் குறிக்குது அப்படிங்கிறதுனால இதை நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். The SI unit of velocity is meter per second. Velocity is equal to distance by time taken. திசை வேகம். திசை வேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாடு வீதம் அல்லது ஓர் அலகு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி எனப்படும். இது ஒரு வெக்டார் அளவாகும். SI அளவீட்டு முறையில் திசை வேகத்திற்கான அலகும் மீட்டர் பர் வினாடி ஆகும். இதன்படி திசை வேகம் இஸ் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம். சரி, சிம்பிள். ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொன்னேன் இல்லையா? சரி, வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு சொன்னேன். ரைட்டுங்க, ஓகே, புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுச்சா? ரைட். சரி, இப்போ 3 கேஸ் பார்த்தோம்ல இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல. இடப்பெயர்ச்சியில நம்ம ஒரு 3 விதமான கேஸ் பார்த்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வா கூட இருக்கலாம், இடப்பெயர்ச்சிங்கிறது 0ஆவும் இருக்கலாம், பாசிபிள். அந்த கேஸோட எக்ஸ்பிளைன் பண்ண. இடப்பெயர்ச்சி 0வா இருந்தால் வெலாசிட்டியோட நிலைமை என்ன? ஏன்னா வெலாசிட்டினாலே என்னன்னு சொன்னேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். சப்போஸ் ஒரு கேஸ் வருது, ஒரு கார் இருக்கு, அந்த கார் வந்து ஒரு வட்டப்பாதையை சுத்தி வருதுன்னு வச்சுப்போம். சரியா? ஒரு கார் இருக்கு, அந்த கார் வந்து ஸ்பீடா இப்படி ஒரு வட்டப்பாதையை சுத்தி வருது. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இங்கதான், எண்டிங் பாயிண்ட்டும் இங்கதான். அப்ப இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, அந்த வெலாசிட்டி என்ன? 0. சோ வெலாசிட்டி 0வா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு, ஸ்பீடோட சமமாவும் இருக்கும். சரியா? சோ இதை தான் நான் சொல்லுவேன், முழுக்க 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 பிசிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். மெமரி பண்ணலாம், இந்த SI யூனிட்லாம் என்ன, அப்புறம் ஒரு சில டேப்லர் காலம்ஸ், இது மாதிரி விஷயங்கள் மெமரி பண்ணலாம். பட் மெமரி பண்றது பிசிக்ஸ்ல ரொம்ப கம்மி, அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதிகம். சோ அப்படி ஒரு கேஸ் வருது, உங்க கொஸ்டின் வந்து பயங்கரமா கேட்கறாங்க, பயங்கரமா கொடுத்துட்டாங்க, ஆனா கொஸ்டினை பார்க்கும்போதே தெரியுது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னு. அப்ப வெலாசிட்டி திசை வேகம் 0 தான், அவ்வளவுதான். அதுக்கு தான் நான் இவ்வளவு விஷயத்தையும் சொல்றேன். ஓகேவா? சரி, அடுத்து வருவோம் ஆக்சிலரேஷன் அண்ட் டிசிலரேஷன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சிலரேஷன் என்ன? சோ ஆக்சிலரேஷன் சொல்லுவோம், அதாவது முடுக்கம். ஓகேவா? முடுக்கம். சி, கார்ல ஆக்சிலேட்டர் இருக்கும் இல்லையா? பைக்ல த்ராட்டில் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி பைக்கு, ஸ்கூட்டர்ஸ் எதுலயும் த்ராட்டில் பண்ணுவீங்கல்ல, இந்த மாதிரி. சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முறுக்குறோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடு போகும்ல, அதுதான். கார்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்கும். ஆக்சிலேட்டர் இருக்கும், பிரேக் இருக்கும், கிளட்ச் இருக்கும் இல்லையா? சோ நார்மலா பைக்கு இல்ல கார் அதுல எல்லாருமே ஓட்டியிருக்கும். ரைட். சோ வாட் இஸ் ஆக்சிலேட்டர்? ஆக்சிலேட்டர்னு நினைக்கிறீங்க, அந்த ஆக்சிலேட்டர் என்ன பண்ணுது? அந்த ஆக்சிலேட்டர் தான் ப்ரோ ஸ்பீடா போகும். ஆமா, நல்லா பிரஸ் பண்ணோம்னா நல்லா ஸ்பீடா போகும். அதே மாதிரி நல்லா த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா வண்டி நல்லா ஸ்பீடா போகுதுல. அங்க நம்ம என்னன்னு சொல்றோம்? அதை ஸ்பீடுன்னு சொல்றோம். ஆனா உண்மை என்னன்னா அது வெலாசிட்டி. ஏன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரோ ஒரு பைக்கோ இந்த ஒரு டைரக்ஷன்ல நீங்க வந்து ஆக்சிலரேட் பண்ணி நல்லா கொண்டு போறீங்க, நல்லா ஒரு 3rd கியர் 4th கியர் போட்டு கொண்டு போறீங்க. சரியா? சோ இந்த டைரக்ஷன்ல தானே போறீங்க, அப்போ அதை நீங்க ஸ்பீடுன்னு சொல்வீங்களா? இல்ல இல்லையா? வெலாசிட்டி, திசை வேகம். ரைட். சோ டைமுக்கு ஏத்த மாதிரி திசை வேகம் எப்படி மாறுதோ அதுதான் ஆக்சிலரேஷன். அவ்வளவுதான், சிம்பிள். சோ நான் ஒரு டைரக்ஷன்ல போறேன், நான் நல்லா கிளட்சை போட்டு ஒரு 3rd கியர்ல போட்டு போயிட்டு இருக்கேன். சரியா? அப்ப என்ன ஆகுது? அது வெலாசிட்டி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல நான் போறேன். நான் சிம்பிளி ஒரு நம்பரை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணல, எவ்வளவு ஃபாஸ்டா போறேன் அப்படின்னு.
ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், இதுதான் நம்ம ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். சரிங்க, எனக்கு ஒரு டவுட், இந்த ஆக்சிலரேஷன் எப்பயுமே ஏறிட்டே தான் போகுமா? இல்லையே, இந்த ஆக்சிலரேஷன் இறங்கவும் செய்யுமே. எப்படி? வண்டி இப்போ ஓட்டிட்டு போறோம் இல்லையா, பல சந்தர்ப்பங்கள் வருது, அந்த வண்டியை ஸ்லோ பண்றோம், நிறுத்துறோம், போற வேண்டிய இடத்துக்கு போகும்போது நிறுத்திடுறோம், இல்ல சிக்னல் வரும்போது நிறுத்திடுறோம்ல. 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர்ல கூட போங்க, சிக்னல் வரும்போது முன்னாடியே பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கியர் எல்லாம் கட் பண்ணி நியூட்ரல் கொண்டு வரதோ, ஃபர்ஸ்ட் கியர் கொண்டு வரதோ கொண்டு வந்து ஸ்டாப் பண்றோம் இல்லையா. ஸோ ஆக்சிலரேஷனுங்கிறது எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், இட் கேன் டிக்ரீஸ். அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டீசிலரேஷன், ஸ்லோயிங் டவுன், டிக்ரீசிங் வெலாசிட்டி. ஸோ ஆக்சிலரேஷன் அப்படின்னு ஒரு முடுக்கம் அப்படின்னு ஒரு பேரு உங்களுக்கு வந்தாலே உங்களுக்கு இந்த காரு வெலாசிட்டி தான் ஞாபகம் வரணுமே தவிர ஸ்பீடுக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ டைமுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதோ அதுதான் ஆக்சிலரேஷன். டைமுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வெலாசிட்டி குறையுதோ அதுதான் டீசிலரேஷன். இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. சரியா? ஸோ தமிழ்லயும் இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? பொறுமையா பார்ப்போம். ஓகே, ஸோ ஜஸ்ட் பாருங்க, ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி, வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இவர் 20 km/h ஸ்டார்டிங்ல போறாரு. ஓகேவா? அப்படியே கொஞ்ச நேரம் போகுது 60 km போறாரு, அப்படியே கொஞ்ச நேரம் போகுது 120 km. இவர் வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இந்த டைரக்ஷன் போறாரா, இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போறாரு. அப்போ இது அப்சல்யூட்லி இது ஒரு வெலாசிட்டி இல்லையா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, பர் ஹவரா, சரி, ஸோ எவ்ரி 10 minutes வந்து இவர் இந்த மாதிரி ஸ்பீடை ஏத்திட்டே போறாருன்னு வச்சுக்கோம். 10 minutesக்கு வந்து இந்த ஸ்பீடு போறாரு, அடுத்த 10 minutesல இந்த ஸ்பீட்ல போறாரு, அடுத்த 10 minutesல இந்த ஸ்பீட்ல போறாரு. அந்த மாதிரி ஸோ டைமுக்கு ஏத்த மாதிரி அட் த ரேட் by which the velocity changes, அதுதான் நம்ம ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். டீசிலரேஷன்னா என்ன? அப்படியே குறையும். சரியா? ஸோ இந்த மாதிரி குறையும். கோயிங் ஃபார்வர்ட் நம்ம அடுத்தடுத்தெல்லாம் பார்க்க போற வீடியோல வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லாம் பார்ப்போம். சரியா? அதுல வந்து 2 முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் என்னன்னா கொடுக்கட்டும், உங்களுக்கு வந்து கொஸ்டின் என்னன்னா கொடுக்கட்டும், சாரி, கொஸ்டின் என்னன்னா கொடுக்கட்டும், 2 விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, கொஸ்டின்ல u and v, u means இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது ஆரம்ப திசை வேகம். சரியா? இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, சரி. v னா என்ன? ஃபைனல் வெலாசிட்டி, ஆரம்ப திசை வேகம், இறுதி திசை வேகம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் ரெஷ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேள்வியில கொடுப்பாங்க. அதாவது ரெஷ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வீட்டுல இருந்து எடுக்கும் போது ரெஷ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா? அப்போ அந்த கேஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி 0, கரெக்டா? 0 m/s இல்ல km/h, எனிதிங். சரி, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க, அந்த ஜேர்னி வந்து போகும்போது இல்ல கார் வந்து இத்தனை செகண்ட்ல இவ்வளவு தூரம் போகுது, இல்ல இந்த வெலாசிட்டில போகுது இப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப அது ஃபைனல் வெலாசிட்டி. சரியா? ஃபைனல் வெலாசிட்டி கேன் பி எனிதிங், ஒரு 10 m/s or 20 m/s எனிதிங். இந்த மாதிரி ஒரு கேஸும் இருக்கும். சரியா? அண்ட் ஆல்சோ இதை நம்ம பக்காவா பார்க்கும்போதே என்னன்னு சொல்லிடலாம், இது ஒரு ஆக்சிலரேஷன் இல்லையா? ஏன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, போக போக டைமுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஆன் தி அதர் ஹேண்ட் இப்படியும் கேள்விகள் கேட்பாங்க, லைக் ஒரு பாடி இல்ல ஒரு கார் இல்ல ஒரு பிளேன், எனிதிங், இல்ல ஒரு ட்ரெயின், அது வந்து ஏற்கனவே ஒரு வெலாசிட்டியில வருது. சரியா? அதோட ஸ்டார்டிங் ஸ்பீடே ஒரு 20 m/s. அது ஒரு 5 செகண்ட்ல பிரேக் அடிச்சு அந்த வண்டி நிக்குது அப்படின்னு கொடுப்பாங்க. பிரேக் அடிச்சு நிக்குது மீன்ஸ் டீசிலரேஷன், எதிர் முடுக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். சோ அப்ப என்ன அர்த்தம்? பிரேக் அடிச்சு அது எத்தனையோ செகண்ட்ல 0 m/s வரும். அப்போ நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும், இனிஷியல் வெலாசிட்டி 0வாவும் இருக்கலாம், டேட்டா படி இனிஷியல் வெலாசிட்டியே அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ டேட்டாவை நீங்க வந்து படிச்சு இனிஷியல் வெலாசிட்டி எது, ஃபைனல் வெலாசிட்டி எது அப்படின்னு கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நியூமெரிக்கல்ஸ்ல தப்பு பண்ணுவீங்க, கான்செப்ட்லயே தப்பு பண்ணுவீங்க. ஓகேவா? கிளியரா புரியுதா? ஸோ அதான் அந்த கேஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து டிக்ரீஸ் இன் வெலாசிட்டி, ஸ்டில் மூவிங் ஃபார்வர்ட், பட் அப்படியே ஸ்லோ ஆகுதுல்ல. இவர் வந்து ஜென்டலா பிரேக் போடுறாரு. ஸோ ஜென்டில் பிரேக்கிங்,
120 km/h போற ஸ்பீடு 60 km ஆகுது, 20 km ஆகுது. அப்படியே இட் இஸ் கெட்டிங் ஸ்லோ இல்லையா, டிக்ரீசிங் வெலாசிட்டி. ஓகே. acceleration is the rate of change of velocity, or it is the change of velocity in unit time. It is a vector quantity. The SI unit of acceleration is meter per second square. ஏன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்? சி, இப்போ ஆக்சிலரேஷனுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இல்லையா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டினா முன்னாடி ஒரு ஸ்பீடு அப்புறமா ஒரு ஸ்பீடு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்குன்னா இதுக்கு ஒரு மீட்டர் பர் செகண்ட் வரும், அதுக்கு ஒரு மீட்டர் பர் செகண்ட் வரும் இல்லையா. ஸோ acceleration is equal to change in velocity by time. Final velocity minus initial velocity by time. இதை தான் சொல்வேன். ஸோ ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது என்ன? v. இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது என்ன? u divided by time. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சி, ஆக்சிலரேஷன் அதாவது முடுக்கம் பாசிட்டிவ்லயும் வரும் நெகட்டிவ்லயும் வரும். சொல்றேன், தமிழ்லயும் படிப்போம். வெயிட் சொல்றேன், டீடைலா சொல்றேன். முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம் அல்லது ஒரு அலகு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு எனப்படும். இது ஒரு வெக்டார் அளவாகும். SI அளவீட்டு முறையில் முடுக்கத்தின் அலகு SI யூனிட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இதெல்லாம் மட்டும் தான் மெமரி பண்ற மாதிரி இருக்கும். முடுக்கம் என்பது திசைவேக மாற்றம் டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம். அதாவது திசைவேக மாற்றத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இறுதி திசைவேகம் என்ன, தொடக்க திசைவேகம் என்ன, டிவைடட் பை காலம். அதுதான் v minus u by t. சரியா. ஆக்சிலரேஷன், ஆல்வேஸ் ரிமெம்பர், ஆக்சிலரேஷன் நம்ம சிம்பிளா ஏன்னு டினோட் பண்ணிடுவோம். சரியா, இந்த ஏன்னு டினோட் பண்றோம்னா which is nothing but acceleration. ஓகே, சரி, எப்படி சொல்றேன்? ஓகே. ஸோ ஆக்சிலரேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆக்சிலரேஷன் கட்டாயம் கிடையாது. பாசிட்டிவா வரலாம், நெகட்டிவா வரலாம், ஏன் ஜீரோவாகவும் வரலாம். வெலாசிட்டியில சேஞ்சே இல்லை. சி, ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டியில சேஞ்சே இல்லை மீன்ஸ் இமேஜின் பண்ணி, எல்லாத்துக்குமே இமேஜினேஷனுக்கு போயிருங்க. காரு ஒரு டைரக்ஷன்ல ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? வெலாசிட்டியில சேஞ்ச் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆனா ப்ராக்டிகலி இம்பாசிபிள், ஜஸ்ட் சொல்றேன். இப்போ நான் ஒரு 50 km/hலயே போறேங்க. நீங்க என்னன்னா டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. 5 minutes ஒன்ஸ் கூட பாருங்க, இல்ல 2 seconds ஒன்ஸ் கூட பாருங்க, சேஞ்சே ஆகல. 50 km/h நான் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ரோபோ மாதிரி போயிட்டே இருக்கேன். அப்போ அதுல வெலாசிட்டியில ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? சரி, மேல என்ன இருக்கீங்க? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 m/s எடுத்துக்கோம். ஃபைனல் வெலாசிட்டியும் 20, இனிஷியல் வெலாசிட்டியும் 20, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0. 0 டிவைடட் பை எனிதிங் இஸ் 0. டைம் 1 hour எடுத்துக்கோங்க, 2 hour எடுத்துக்கோங்க, 5 seconds எடுத்துக்கோங்க. 0 டிவைடட் பை எனிதிங் இஸ் 0 இல்ல. ஸோ ஆக்சிலரேஷனே இல்ல. ஆக்சிலரேஷன் கேன் பி 0, இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் இட் கேன் பி நெகட்டிவ். நெகட்டிவ் எப்போ வரும்? ஒரு வாகனம் ஸ்லோ ஆகும்போது. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? சப்போஸ் ஒரு கார் இமேஜின் பண்ணுங்க, ஸ்பீடா போயிட்டு நிக்குது, 5 செகண்ட்ல பிரேக் போட்டு நிறுத்திடுறாங்க. சரியா. சோ ஆரம்பத்துல இனிஷியல் வெலாசிட்டி ஒரு 20 m/s எடுத்துப்போம். காரை நிறுத்திடுறாங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு சொல்லியிருக்கேன்? 0. நிறுத்திட்டாங்கன்னா 0 தானே, 0 m/s. சரி, இதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் 5 seconds எடுத்துக்கும். ஏன்னா SI யூனிட் படி செகண்ட்ஸ்ல தான் டைம் இருக்கும், மீட்டர்/s தான் உங்களோட வெலாசிட்டிலாம் இருக்கும். ரைட்டா. சரி, இப்போ கால்குலேட் பண்ணுங்க. ஆக்சிலரேஷன் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைமா. அப்ப என்ன ஆகுதுங்க? -20/5 which is 4 m/s². ஸோ ஆக்சிலரேஷன் வந்து மைனஸ் இல்லையா. நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அதாவது டீசிலரேஷன். சரியா. ஸோ இதுதான் எல்லாத்தையுமே படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு புரிஞ்சு நல்லா டீப்பா பார்க்கும்போது, இப்போ கூட நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்போ புரியும் நான் ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ அதாவது கிட்டத்தட்ட தியரி வந்து உங்களுக்கு முடிய போகுது. ஆவரேஜ் ஸ்பீட் விசஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. சராசரி வேகம், சராசரி திசை வேகம். சராசரி வேகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, மேக்ஸ்ல நம்ம டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஸ்பெஷலா இந்த டைப்பை பார்ப்போம். ஆவரேஜ் ஸ்பீட் டைப்னு ஒன்று பார்ப்போம். அதுதான் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை கேட்பாங்க. அதனால நீங்க ஆல்ரெடி என்னோட மேக்ஸ் வீடியோலாம் பார்த்திருப்பீங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு உங்களுக்கு பெருசா டவுட் இருக்காது. ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன, அதே மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, ப்ராக்டிக்கலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டேட்டா. ஏன்னா ஒரு ஸ்பீட் அப்படிங்கிறது நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியாது இல்லையா. டே டு டே லைஃப்லயே பாருங்களேன், வீட்ல இருந்து எடுக்கும்போது 0ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ரோடு காலியா இருந்தா ஸ்பீடா போவீங்க, மெயின் ரோடா இருந்தா ஸ்லோவா போவீங்க, சிக்னலா இருந்தா நிறுத்துவீங்க, இப்படி வேரியஸ் ஸ்பீட்ல நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஓகே.
ஸோ ஓவராலா ஒரு ஜேர்னிக்கு இப்போ நான் இருக்கேன் சும்மா ஒரு ஆஃபீஸ்க்கு போறதுக்கோ இல்லை என் பையன் ஸ்கூலுக்கு போறதுக்கோ எனக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா டோட்டலா நான் எவ்வளவு தூரம் போயிருக்கேன் எத்தனை கிலோமீட்டர்னு பார்ப்பேன், டிவைடட் பை நான் எவ்வளவு மினிட்ஸ்ல எவ்வளவு ஹவர்ஸ்ல போட்டிருக்கேன்னு சொல்லி டிவைட் பண்ணி பார்ப்பேன்ல. ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா தான் ஆவரேஜ் ஸ்பீட். ஒரு செகண்டுக்கு அந்த செகண்ட்ல என்ன வெலாசிட்டியில போனீங்க அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அது ஹையர் கிளாஸஸ்ல வரும், நமக்கு அது தேவையில்லை. சரியா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் நத்திங் பட் ஹவு ஃபாஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் டிராவல்ஸ் அலாங் இட்ஸ் என்டையர் பாத். ஸோ மொத்த ஜேர்னில நீங்க எவ்வளவு ஸ்பீடா டிராவல் பண்ணிருக்கீங்க. அதே தான் இதுவும் ஆவரேஜ் வெலாசிட்டி பட் இன் அ கிவன் டைரக்ஷன். ஸோ இது சிம்பிளி ஒரு டேட்டா நியூமெரிக்கல் வேல்யூ, இது வித் இன் கிவன் டைரக்ஷன். ஓகேவா? ரைட். தென் ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் என்ன நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை டோட்டல் டைம் டேக்கன். அங்க என்ன அதே தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். ஓகேவா? So average speed and average velocity. Average speed, it is the total distance traveled divided by the total time taken to cover that distance. So average speed is equal to total distance by time. சராசரி வேகம், ஒரு பொருள் கடந்த மொத்த தொலைவையும் அந்த தொலைவை கடக்க எடுத்துக்கொண்ட மொத்த நேரத்தையும் கொண்டு கணக்கிடப்படும் விதமே சராசரி வேகம். So what is average velocity? Average velocity is equal to total displacement by time. ஏன்னா உங்களுக்கு தெரியும் வெலாசிட்டினால இது வெக்டார், அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துடும். மொத்த இடப்பெயர்ச்சி டிவைடட் பை எடுத்துக்கிட்ட காலம் அல்லது நேரம். இஃப் த வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங் பட் அட் யூனிஃபார்ம் ரேட் தென் த ஆவரேஜ் வெலாசிட்டி வில் பி அரித்மெட்டிக் மீன் ஆஃப் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங் பட் அட் யூனிஃபார்ம் ரேட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 மீட்டர் பர் செகண்ட் ஒரு செகண்ட்ல போகுது. ஓகேவா? அடுத்த செகண்ட் 20 மீட்டர் பர் செகண்ட், அதுக்கு அடுத்த செகண்ட் 30 மீட்டர் பர் செகண்ட். இப்படி ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் பர் செகண்ட் ஏறிட்டே போனா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? யூனிஃபார்ம் ரேட்ல வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லலாமா? அந்த மாதிரி எங்கெல்லாம் யூனிஃபார்ம் ரேட்ல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதோ அங்க நீங்க என்ன பண்ணிடலாம்? இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஃபைனல் வெலாசிட்டி பை 2 பண்ணீங்கனாலே உங்களோட ஆவரேஜ் வெலாசிட்டி வந்துடும். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்க கால்குலேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? தமிழ்லயே சொல்லிடுறேன். சராசரி திசை வேகம் ஒரு பொருளின் மொத்த இடப்பெயர்ச்சியையும் அந்த இடப்பெயர்ச்சி அடைய எடுத்துக்கொண்ட மொத்த நேரத்தையும் கொண்டு கணக்கிடப்படும் விதமே சராசரி திசை வேகம் ஆகும். ஸோ சராசரி திசை வேகம் என்பது மொத்த இடப்பெயர்ச்சி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட மொத்த நேரம். ஓகேவா? திசை வேகமானது மாறுபட்டாலும் அது சீரான வீதத்தில் மாறினால் சராசரி திசை வேகமானது ஆரம்ப திசை வேகம் மற்றும் இறுதி திசை வேகம் ஆகியவற்றின் கூட்டு சராசரிக்கு சமமாக இருக்கும். ஸோ சராசரி திசை வேகமானது ஆரம்ப திசை வேகம் பிளஸ் இறுதி திசை வேகம் பை 2. பட் இது எப்போ சீரான வீதத்தில் மாறினால், சீரான வீதத்தில் திசை வேகமானது மாறுபட்டால் மட்டுமே நீங்க இந்த இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஃபைனல் வெலாசிட்டி பை 2 பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போதான் நீங்க என்னோட இந்த தியரி கிளாஸை எந்த அளவுக்கு பார்த்திருக்கீங்க அப்படிங்கறது வந்து தெரிய போகுது. சரியா? சோ இத உங்களுக்கு நீங்களே இதை ஒரு மார்க் டெஸ்டா கூட கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். சோ நல்லா கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா இதுல நம்ம பார்க்க போற எல்லா கொஸ்டினையும் எனக்கு முன்னாடி பாஸ் பண்ணிட்டு நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. இல்லைன்னா ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு கொஞ்சம் தடுமாறலாம். ஓகேவா? சோ கான்சன்ட்ரேஷன் ஐயா இருக்கட்டும். லெட்ஸ் ஸ்டார்ட். சரியா? ஆக்சுவலா இதுலயும் நியூமெரிக்கல் வரும், இதுலயும் சம்ஸ் வரும். அண்ட் தென் அடுத்த பார்ட்னு சொன்னல அது கொஞ்சம் தனியா டிஸ்கஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான். அது ஃபுல்லா நியூமெரிக்கல் தான், ஃபுல்லா சம்ஸ். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following physical quantities represent the rate of நல்லா தெரியுதுல உங்களுக்கு கிளியரா? ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. பின்வரும் எந்த இயற்பியல் அளவு திசைவேகத்தின் மாறு வீதத்தை குறிக்கிறது? என்ன சொன்ன? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது, அதாவது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிற ரேட், அதாவது நேரத்துக்கு ஏத்த மாதிரி திசைவேகமானது மாறுறது. என்ன சொன்னா? அந்த கார் ஆக்சிலரேட்டர் ஆக்சிலரேஷன் சொன்னா. சோ ஆன்சர் என்ன? ஆக்சிலரேஷன். முடுக்கம். ஆப்ஷன் சி. Average velocity of a body can be given by the arithmetic mean of the initial velocity and final velocity for a given period of time when the body is. நல்லா பாருங்க, ALP 2024ல கொஸ்டின் பார்த்த உடனே இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு, தியரியே இல்லாம இதை கொண்டு வரேன் அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. சோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ புரியலையே அப்படின்னு. இப்போ படிங்களேன். ஒரு பொருளின் சராசரி திசை வேகத்தை கொடுக்கப்பட்ட கால இடைவெளிக்கான ஆரம்ப திசை வேகம் மற்றும் இறுதி திசை வேகம் ஆகியவற்றின் இயற்கணித சராசரியாக கூற முடியுமானால் அப்பொருள், இப்போதானே சொல்லிட்டு வந்தேன், இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஃபைனல் வெலாசிட்டி பை 2 இல்லைன்னா கிவன் பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க சொல்லணும் அப்படின்னா அது என்ன கான்செப்டா இருக்கணும்?
இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஃபைனல் வெலாசிட்டியா இருக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி ஷுட் சேஞ்ச் அட் தி யூனிஃபார்ம் ரேட். கொடுக்கப்பட்ட நேரத்துல திசைவேக மாற்றமானது சீரா இருக்கணும். அப்போ ஆப்ஷன்ல படிங்க. மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், மூவிங் வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட், மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. சீரான முடுக்கத்துடன் இயங்குகிறது, சீரற்ற முடுக்கத்துடன் இயங்குகிறது, சீரான வேகத்துடன் இயங்குகிறது, சீரான திசை வேகத்துடன் இயங்குகிறது. சரி, ஆன்சர் என்ன? மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். சீரான முடுக்கத்துடன் இயங்குகிறது. சீரான வெலாசிட்டி, அதாவது யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட மூவ் ஆகல. நல்லா பாருங்க, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் கான்ஸ்டன்ட் ரேட்ல. நான் என்ன சொன்னேன்? 10 மீட்டர் per செகண்ட் ஒரு செகண்ட்லனா ரெண்டாவது செகண்ட் 20 மீட்டர் per செகண்ட். அதாவது அந்த சேஞ்ச் ஆனது கான்ஸ்டன்டா இருக்கும். சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டில சேஞ்ச் ஆகும். ஓகேவா? வெலாசிட்டில சேஞ்ச் ஆகிறது கான்ஸ்டன்டா இருந்தா அதை தானே யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் சொல்றோம். ஸோ அதுதான் சொல்லுவேன். கிரிட்டிக்கலா இருக்கும் சில கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஆஹா ஏவும் ஆன்சர் மாதிரி இருக்கு, பியும் ஆன்சர் மாதிரி இருக்கேன்னு தோணும். அங்கதான் நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சரியா? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இல்ல, அந்த சேஞ்ச் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். A body moves 6 km towards the east in 1 hour and then 8 km towards the west in next 1 hour. The average velocity of the body for the whole journey is. ஒரு பொருள் 1 மணி நேரத்தில் கிழக்கு நோக்கி 6 கிலோமீட்டரும் அடுத்த 1 மணி நேரத்தில் மேற்கு நோக்கி 8 கிலோமீட்டரும் நகர்கிறது. முழு பயணத்திற்கான பொருளின் சராசரி திசை வேகம். ஜஸ்ட் இமேஜின். கடகடன் பேப்பர் பென் எடுக்கணும்னு யோசிக்காதீங்க. இமேஜின், ஜஸ்ட் இமேஜின். இப்போ நார்த்னு சொல்லுவோம்ல, சி நார்த் சவுத் இல்லையா, வெஸ்ட் ஈஸ்ட். ஓகே, சரி. சோ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் 1 ஹவர்ல, அடுத்த 1 ஹவர். இங்க அப்போ டைமுங்கிறது பாத்தீங்கன்னா 1 ஹவர் இல்லையா? ஸோ டோட்டல் டைமுங்கிறது 2 ஹவர்ஸ். ஓகே, ஈஸ்ட் பக்கம் 6 கிலோமீட்டர் போயிருக்கு, அடுத்த 1 ஹவர் வெஸ்ட் பக்கம். அப்போ ஈஸ்ட் பக்கம் இங்க நகர்ந்துருக்கும், இங்க 6 கிலோமீட்டர்ல இருந்து மறுபடியும் இங்க போகுதுல. ஸோ இப்படி போகும்போது +6 அப்படின்னா இப்படி வரும்போது மைனஸ் தானே. ஸோ +6 -8 கரெக்டா? ஸோ இப்படி போனா நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ல இப்படி 1 2 3 இப்படி போவோம். இப்படி போகும்போது -1 -2 இப்படி போவோம் இல்லையா? ஸோ இதை நான் +6 எடுக்கிறேன், இதை நான் -8 எடுக்கிறேன். வெலாசிட்டினா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்க டோட்டல் வெலாசிட்டினும் போது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ப என்ன ஆகுது? அது ஒரு +6, இது ஒரு -8. ஸோ ஓவராலா -2 டிவைடட் பை டோட்டல் டைம் என்ன 2. -2 டிவைடட் பை 2 என்ன வரும்? -1. -1 எதை குறிக்குது? 1 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட் இல்லையா? சோ 1 கிலோமீட்டர் per hour டுவர்ட்ஸ் வெஸ்ட், ஆப்ஷன் டி. இப்ப புரியுதா? சோ காம்ப்ளிகேஷனே இல்லாம சயின்ஸ்ல வந்து சூப்பரா மார்க் எடுக்கலாம். ஓகே, the shortest distance between the initial and final position of an object is called. ஒரு பொருளின் ஆரம்ப மற்றும் இறுதி நிலைகளுக்கு இடையேயான குறுகிய தூரம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? இடப்பெயர்ச்சி. ஓகே, ஆப்ஷன் பி. டைரக்ட் டெஃபினிஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. The motion of an athlete running along a circular path with constant speed is an example of accelerated motion because. மாறாத வேகத்துடன் வட்டப்பாதையில் ஓடும் ஒரு விளையாட்டு வீரரின் இயக்கம் முடுக்கப்பட்ட இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகும். ஏனெனில், கொஞ்சம் நான் ஷார்ட் பண்றேன். ஓகேவா? ஓ கிளியரா விசிபிளா இருக்கும். ஓகேவா? ரைட். சரி, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அத்லெட் ரன்னிங் அலாங் சர்க்குலர் பாத் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். அதாவது ஒரு வட்டப்பாதையில, ஒரு சர்க்குலர் ட்ராக், ஒரு ஸ்டேடியம்ல ஒரு அத்லெட் வந்து ஓடுறாருன்னு வைங்களேன். கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஓடிக்கிட்டே இருக்காராம். இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் accelerated motion because. ஏன்னா சி எப்பயுமே சர்க்குலர் மோஷன்ல, சரியா, இது வந்து சர்க்குலர் மோஷன், சர்க்குலர் மோஷன்ல போயிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டினியூஸா அவங்களோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சி இப்போ ஒரு அதே ஸ்டேடியமா அவர் இப்படி போறாரு அப்படின்னா, அவர் வந்து இந்த ஒரு லேப்பை முடிக்கிறாரு அப்படின்னா மேபி 4 தடவை டைரக்ஷன் மாத்திருப்பார்ல. ஸ்டார்ட் பண்றாருன்னா இங்க ஒரு தடவை, இது ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன். பட் ஒரு சர்க்குலர் ஸ்டேடியம்ல அவர் போகும்போது கண்டினியூஸா அவரோட டைரக்ஷன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா, அவரோட இயக்கமானது மோஷன், டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து கண்டினியூஸா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது சர்க்கிளுக்கு மட்டுமே. ஓகேவா? ஸோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எங்க வரும்?
ஒன்லி இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல மட்டும், ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா டான்ஜென்ஷியலா டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இதோட ஆன்சர் நான் என்னன்னு சொல்லலாம், த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி. இயக்கத்தின் திசை தொடர்ந்து மாறுகிறது. ஆப்ஷன் டி. ஓகே. An athlete moves on a circular path with uniform speed, completing one revolution in a fixed time. Which of the following statement is correct? ஒரு விளையாட்டு வீரர் சீரான வேகத்துடன் வட்ட பாதையில் நகர்கிறார். ஒரு சுற்றை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவு செய்கிறார். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, the athlete moves with constant, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, moves on a circular with uniform speed இல்லையா? யூனிஃபார்ம் ஸ்பீட்னா ஓகே, ஒன் ரெவல்யூஷன் இன் ஃபிக்ஸ்ட். The athlete moves with constant speed, கரெக்ட் தான், which equals the distance traveled in one revolution divided by the time for that revolution. The athlete's speed decreases continuously as they move along the path. See, இப்போ ஆப்ஷன்ல கரெக்ட் ஆன்சர் தெரியறது ஒரு விஷயம் அப்படின்னா, சில ஆப்ஷன் பார்க்கும்போது பக்காவா தப்புன்னு தோணும். இப்ப பாருங்களேன், நான் உங்களுக்கு கிளியரா ரொம்ப நேரம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இவங்க கிளியரா கொடுத்துட்டாங்க யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு. இங்க பாருங்க அத்லட்டோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க, தப்பு. சரி, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா? இல்லவே இல்லை. சோ இங்க பியும் டியும் சத்தியமா ஆன்சரா இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? இந்த மாதிரி நீங்க கான்செப்ட்ஸ்ல போகும்போது எலிமினேட் பண்றதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சில கொஸ்டின்ல நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, சயின்ஸ்ல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். சத்தியமா சி தப்பு. ஏன்? இப்போ இங்க வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு, ஒரே மாதிரியான ஸ்பீடுன்னு சொல்லும் போது நான் ஓகே, அப்ப வெலாசிட்டியும் வந்து சேம்னு சொன்னாலும் டைரக்ஷன் எப்படி சேமா இருக்கும்? சி, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அவர் ஓடுறது சர்க்குலர் ட்ராக்ல. இப்பதான் சொன்னேன், லாஸ்ட் கொஸ்டின்ல சொன்னேன், சர்க்குலர் ட்ராக்ல ஒரு ரன்னரோட அந்த மோஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு டான்ஜென்ஷியல் பாயிண்ட்லயும் தொடர்ந்து அதோட டைரக்ஷன், அவரோட திசையானது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி டைரக்ஷனை இவங்க கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க? ஸோ இதுதான் கரெக்டான. The athlete moves with constant speed, கரெக்டா சொல்லியிருக்காங்க, which equals the distance traveled in one revolution divided by the time taken for that revolution. சோ விளையாட்டு வீரர் மாறாத வேகத்துடன் நகர்கிறார். இது ஒரு சுற்றுக்கான தொலைவை அச்சுற்றுக்கான நேரத்தில் வகுக்க சமம். கொஸ்டின்லாம் பாத்தீங்களா? சோ இன்னமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எனக்கு மெசேஜ் பண்ணும்போது சயின்ஸ்லாம் பேசிக்கா பார்த்தா போதுமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ்? சீரான வட்ட இயக்கத்திற்கு பின்வரும் எடுத்துக்காட்டுகளில் எது பொருந்தும்? சி, ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்ன? வட்டமா நகர்வு இருக்கணும், இயக்கமானது வட்டமா இருக்கணும். யூனிஃபார்ம்னா என்ன? ஒவ்வொரு செகண்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற, ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோட நகர்வுங்கிறது சமமா இருக்கணும், கரெக்டா? இல்ல நேரத்துக்கு ஏத்த மாதிரி அதோட இயக்கமானது சமமா இருக்கும். இதுதான் எனக்கு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஃபர்ஸ்ட், மழை தண்ணி வானத்துல இருந்து விழுதுன்னா அது சர்க்குலர் மோஷனா? வானத்துல இருந்து விழும் மழை துளிங்கிறது அது சர்க்குலர் மோஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணுங்க. கார் ஸ்ட்ரெயிட் ரோட்ல போறதுக்கும் சர்க்குலர் மோஷனுக்கும் சம்பந்தம் இருக்கா? நேரான சாலையில் செல்லும் கார் இல்ல. மங்கி ஜம்பிங் ஃப்ரம் ஒன் ட்ரீ டு அனதர், இதுவும் சர்க்குலர் மோஷனுக்கான எக்ஸாம்பிளே கிடையாது. ஸோ வகத்தொகை இல்லாம இருக்கு. மோஷன் ஆஃப் கிளாக் ஹேண்ட்ஸ், இதை பத்தி நான் உங்களுக்கு தியரி கிளாஸ் எடுக்கும் போதே சொன்னேன்ல. ஸோ இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, கிளாக்கோட ஹேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டைமுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு மூவ் பண்ணணும், இவ்வளவுதான் மூவ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் ரெக்வயர்ட் டு டிஸ்கிரைப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் an object as traveled? ஒரு பொருள் பயணித்த தொலைவை விவரிக்க எது தேவை? நான் என்ன சொன்னேன், டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன? ஸ்கேலார் பண்ணிட்டு. டிஸ்டன்ஸ்னா என்ன? ஒரு நம்பர், அந்த நம்பர் தெரிஞ்சாலே போதும், which is magnitude இல்லையா? சோ டிஸ்டன்ஸ் மட்டுமே எனக்கு ஒரு இடத்துல டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா only the numerical value which is magnitude, எண் மதிப்பு மட்டுமே, அதாவது அதன் எண் அளவு அது தெரிஞ்சா போதும், நல்ல டிஸ்டன்ஸை டிஸ்கிரைப் பண்ண முடியும் இல்லையா? What is the motion of an object called when it travels along a circular path at constant speed? என்ன சொன்ன, ஒரு பொருள் மாறாத வேகத்தில் வட்டப்பாதையில் பயணிக்கும் போது அதன் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படும்? அதுதான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அவ்வளவுதான், சீரான வட்ட இயக்கம் இல்லையா? ஆப்ஷன் பி. இந்த ரன்னர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல. Which characteristics defines non-uniform motion? சீரற்ற இயக்கத்தை வரையறுக்கும் பண்பு எது? நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்ல அது பயணிச்ச தூரம் மாறி மாறி இருக்கும், கரெக்டா? சோ கவரிங் அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், அதுதான் நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம் இல்லையா? சமகால இடைவெளிகளில் சமமற்ற தொலைவுகளை கடத்தல். சோ நீங்க நல்லா தியரி பாத்தீங்க அப்படின்னா உங்களால எல்லா கொஸ்டினையுமே டக் டக் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா?
Can the displacement of an object be greater than the distance travel? ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சியானது அது பயணித்த தொலைவை விட அதிகமாக இருக்க முடியுமா? ஸோ இதெல்லாம் தியரி அண்டர்ஸ்டாண்டிங்ல ஜஸ்ட் இமேஜின் குரூப் டில ரொம்ப ரொம்ப லேட்டஸ்டா கேட்கப்பட்ட கொஸ்டின். உங்களுக்கு ஐட் ஆகுதா என்னன்னு கூட தெரியல. எங்க பாருங்க ரியா, ஓகே இங்க பாருங்க. நான் சொன்னல டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த காலத்திலையும் ஆகுது டிஸ்டன்ஸை விட அதிகமா இருக்குமா? சான்ஸே இல்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் நெவர் பி கிரேட்டர் தேன் டிஸ்டன்ஸ். ஆப்ஷன் டி நோ, இல்லை. இடப்பெயர்ச்சியானது தொலைவை விட அதிகமாக இருக்கவே முடியாது. Next question. If a car traveling along a straight line increases its speed by unequal amount in equal intervals of time, then the car is said to be moving in. இப்பதான் பார்த்தோம். ஒரு நேர்கோட்டு சாலையில் பயணிக்கும் கார் சமகால இடைவெளிகளில் சமம் இல்லாத அளவுகளில் அதன் வேகத்தை அதிகரித்தால் அக்கார் டேஷ் இயக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. நம்ம டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள்ல, அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கு மெஷர் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஸ்பீட்ல நம்ம போயிட்டு இருப்போம் இல்லையா? அதை தான் வந்து சொல்றாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? நான் யூனிஃபார்ம். ஏன்னா சமமற்றன் வந்தாலே நான் யூனிஃபார்ம்னு வரும்போது இதுக்கெல்லாம் வேலையே இல்லையே. நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். ஏன்னா ஒரு திசையில சீரற்ற முடுக்கத்துல போயிட்டு இருக்கும் இல்லையா? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டக்குன்னு ஸ்பீடா போவேன், டக்குன்னு ஸ்லோவா போவேன். ஸோ நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். ஃபார் அ பாடி மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டியா? இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் சம்ம கொஸ்டின். ஃபார் அ பாடி மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி தி ஆக்சிலரேஷன் இஸ். சீரான திசை வேகத்துடன் இயங்கும் ஒரு பொருளுக்கு முடுக்கம். இப்பதானே சொன்னேன், ஆக்சிலரேஷனுங்கிறது ஜீரோவா இருக்கும். வெலாசிட்டியோட சேஞ்ச் வந்து யூனிஃபார்மா இருந்தா சொன்னா the acceleration is zero. Sorry, okay. For a body moving with uniform acceleration, average velocity equals. சீரான முடுக்கத்துடன் இயங்கும் பொருளுக்கு சராசரி திசை வேகமானது. இப்பதான் சொன்னேன், initial velocity plus final velocity by 2. லாஸ்டா பார்த்தோம்ல அதுதான். An object is said to be in uniform motion if. ஒரு பொருள் சீரான இயக்கத்தில் உள்ளது என கூறப்படுவது எப்போது? இது வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு தரேன். கரெக்டா சொல்லுங்க, என்ன ஆப்ஷன் கரெக்டா சொல்லுங்க, நான் பாக்குறேன். யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? இப்பதான் சொன்னேன், ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் இந்த மாடல்ல பார்த்ததுனால இதை உங்களுக்கு தரேன். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மெஷர்ட் ஃப்ரம் தி இனிஷியல் டு ஃபைனல் பொசிஷன். ஒரு பொருளின் ஆரம்ப நிலை முதல் இறுதி நிலை வரையிலான குறுகிய தூரம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? இடப்பெயர்ச்சி. A car moving along a straight path slows down and stops. The car is under which type of motion? ஒரு நேர்கோட்டு பாதையில் நகரும் கார் வேகத்தை குறைத்து நின்று விடுகிறது. கார் எந்த வகையான இயக்கத்தில் உள்ளது? நெகட்டிவ் ஆக்சிலரேஷன், அப்படி இல்லைன்னா டீசிலரேஷன் இல்லையா? சரி, ஓகே. அதை பத்தி இவங்க பேசவே இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்லோ ஆகி நின்னுருது அப்படின்னு. அப்போ என்ன, அது நான் யூனிஃபார்ம் மோஷன் இருக்குல்ல. ஸோ டக்குன்னு அதோட ஸ்பீடு வந்து டைமுக்கு பேஸ் பண்ணி வேற மாதிரி மாறுது. Next question. Which physical quantity can be zero even when a body is in motion? ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கும் போது எந்த இயற்பியல் அளவு சுழியாக இருக்க முடியும்? அது மூவ்மெண்ட்ல இருந்திருக்கலாம், ஆனாவும் ஜீரோவா இருக்கலாம். என்ன சொன்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ்மெண்ட்லயே இருந்து ஜீரோவா இருக்கலாம், இடப்பெயர்ச்சி. பாத்தீங்களா? சோ என்டிபிசி லேட்டஸ்ட், ரொம்ப லேட்டஸ்ட் கொஸ்டின். சரியா? சோ என்டிபிசி பாத்துறீங்க, குரூப் டி பாத்துறீங்க, ஏஎல்பி பாத்துறீங்க, டெக்னீஷியன் பாத்துறீங்களா, சிபிடி 2லாம் இருக்கு, ஏஎல்பி சிபிடி 2. ஓகேவா? Starting from rest, Raju attains a velocity of 24 meter per second in a minute with his bicycle. The acceleration of the bicycle is. ஓய்வு நிலையிலிருந்து தொடங்கி ராஜு தனது சைக்கிளில் 1 நிமிடத்தில் 24 மீட்டர் வினாடிக்கு திசை வேகத்தை அடைகிறார். சைக்கிளின் முடுக்கம். ஆக்சிலரேஷன் என்ன? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் இல்லையா? இங்க எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஃபைனல் வெலாசிட்டி 24, அவர் ரெஸ்ட்ல இருந்து போறாரு, அதனால இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 0. இதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் என்ன? இன்னும் மினிட் வேணாம், எப்பயுமே செகண்ட்ல மாத்திக்கோங்க, 60 இல்லையா? ஸோ 24/60. 0க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 4 சார், 6 10 சார், அண்ட் 12 2 சார், 12 5 சார், 2/5. 2/5 இன்னும் கேன்சல் பண்ணீங்கன்னா 0.4. ஆக்சிலரேஷனோட யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். பாசிட்டிவ்ல தான் வரும். ஸோ 0.4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஆப்ஷன் சி. எப்படி இருக்கு நம்ம சயின்ஸ் கிளாஸ் ஃபுல்லா இந்த மினிட் வரையும் பார்த்தவங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கிறத ஆனஸ்டா சொல்லுங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்லாம் பார்த்ததுமே மைண்ட்ல தோணும், அவங்களுக்குலாம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ன்ற மாதிரி தான். சிபிடி 2 ஃபிட்டர்ல கேட்டிருக்காங்க பாருங்க.
Simran rides a distance of 60 km in 1 minute and then returns along the same straight path. The average velocity of her ride is. சிம்ரன் ஒரு நிமிடத்தில் 60 மீட்டர் தொலைவு செல்கிறார், பின்னர் அதே நேரான பாதையில் திரும்பி வருகிறார். அவரது பயணத்தின் சராசரி திசை வேகம் 0. ஒரு ஸ்விம்மிங் பூல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னா அதை இங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் மோஷன் தான், அதாவது ஸ்ட்ரெயிட் பாத். நேரா போறாங்க 60 மீட்டர்ஸ், மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க, வந்து அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நின்றுறாங்க. சரியா? இங்க இவங்க கேட்கறது ஆவரேஜ் வெலாசிட்டி. வெலாசிட்டினா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமா? இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லையே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டே 0. அப்ப என்ன வரும்? 0 டிவைடட் பை எனிதிங் இஸ் 0ல. சோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சூப்பரா இருக்கும். கான்செப்ட்வலா போனீங்கன்னா அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் பாருங்க, டெக்னீஷியன்ல. ரேஷ்மா swims back and forth in a 120 meter long pool covering a total distance of 240 meter in 1 minute. What is her average velocity-னால என்ன மேல என்ன போட போறீங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ரேஷ்மா 120 மீட்டர் நீளம் உள்ள குளத்தில் முன்னும் பின்னுமாக நீந்துகிறார். முன்னும் பின்னுமாக, சோ ஸ்டார்டிங் பாயிண்டோ எண்டிங் பாயிண்டோ சேம். ஒரு நிமிடத்தில் மொத்தம் 240 மீட்டர். சோ 120 போறாங்க, 120 வந்துட்டாங்க, தொலைவை கடக்கிறார். அவரது சராசரி திசை வேகம் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்ல, ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் சேம். 0 டிவைடட் பை எனிதிங் இஸ் 0. ஆப்ஷன் ஏ. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு கேட்கிற கேள்வி இதெல்லாம். இப்ப பாத்தீங்களா, இதே கேள்வி மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. சிம்ரன், ரேஷ்மா அண்ட் உமா, கான்செப்ட் ரிமைன்ஸ் த சேம். அதேதான் பாத்தீங்களா. அதே 60 மீட்டர் நீளம் இருக்கிற ஸ்விம்மிங் பூல், 60 மீட்டர் போறாங்க, 60 மீட்டர் வராங்க. ஸோ டோட்டலா 120 மீட்டர் கவர் பண்றாங்க. வெலாசிட்டி, வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்ல, அதே ஸ்டார்டிங் பாயிண்ட் அதே எண்டிங் பாயிண்ட் இருக்கும்போது எதுக்கு? இதனாலதான் சொல்றேன், தியரி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் மைண்ட் தான், பேப்பர் பெண்ணே யூஸ் பண்ண மாட்டீங்க. If the velocity of a car increases from 20 meter per second to 40 meter per second in 4 seconds, the acceleration of the car is. ஒரு காரின் திசை வேகம் 4 வினாடிகளில் 20 மீட்டர் பர் வினாடியிலிருந்து 40 மீட்டர் பர் வினாடியாக அதிகரிக்கிறது எனில் காரின் முடுக்கம். ஆக்சிலரேஷனான ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. சரி, ஓகே. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் இல்லையா? இதுதான் ஆக்சிலரேஷன். ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 40. இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 20. 40 மைனஸ் 20 என்ன? 20. அதுக்கு எடுத்துட்ட டைம் என்ன? 4. 20 by 4 என்ன? 5. 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் பர் செகண்ட் கிடையாது, அது ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் வர யூனிட். ஆக்சிலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். தப்பு பண்ணிடாதீங்க, சிலி மிஸ்டேக் பண்ணணும்னு அவங்க ஏலையும் இதே ஆப்ஷனை கொடுத்து யூனிட்ல மாத்திருக்காங்க. சரியா? ஸோ நான் அகைன் எழுத வேண்டாம்னு பாக்குறேன். v மைனஸ் யூ பை டி இல்ல. ஸோ இங்க v எனக்கு வந்து 40, u வந்து எனக்கு 20 டிவைடட் பை 4. ஸோ 20 by 4 is nothing but 5 meter per second square. Okay, that's all. If a car moves 100 meter in 5 seconds, it's linear velocity. Simple. நேரா போகுது, அவ்வளவுதான். நேரா 100 meters போகுது 5 secondsல. ஒரு கார் 5 வினாடிகளில் 100 மீட்டர் நகர்கிறது, அதன் நேரியல் திசை. வெலாசிட்டினா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது சேம், ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது, டிஸ்டன்ஸும் சேம் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் தான். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னா 100 by 5, 20 மீட்டர் per second. ஆப்ஷன் இல்லையா? சிம்பிள். A car decreases its speed from 40 meters per second to 20 meters per second in 5 seconds. Find the acceleration of the car. ஒரு கார் அதன் வேகத்தை 5 வினாடிகளில் 40 மீட்டர் 40 மீட்டர் per செகண்டில் இருந்து 20 மீட்டர் per செகண்டாக குறைக்கிறது. காரின் முடுக்கம் அதேதான் ஆக்சிலரேஷன். இது டீசிலரேஷன் ஆகுது. அதாவது ஆக்சிலரேஷனோ இல்ல அதை வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் சொல்லலாம், டீசிலரேஷன் சொல்லலாம், இல்ல ரிட்டார்டேஷன் சொல்லலாம். தமிழ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது, புரியும். பட் இங்கிலீஷ்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டீசிலரேஷன்னாலும் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன்னாலும் இல்ல வெலாசிட்டி இப்படி குறைஞ்சாலும் இல்ல ரிட்டார்டேஷன்னாலும் ஒண்ணுதான். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சரியா? இங்க கண்டிப்பா வந்து குறையுது. சோ இது டீசிலரேஷன் தான். எப்படி குறையுது? அப்போ ஃபைனல் வெலாசிட்டி தான் 20 இல்லையா? ஃபைனல் வெலாசிட்டி 20, இனிஷியல் வெலாசிட்டி 40. இதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 5 seconds. இப்ப பாருங்க, மைனஸ்ல வருதா? மைனஸ் எதை குறிக்கும்? நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் குறிக்குமா? ஸோ மைனஸ் 20 by 5 நான் சால்வ் பண்ணனா எனக்கு வரக்கூடியது -4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆப்ஷன் பி. கேர்ஃபுல்லா இருங்க, மைனஸ்லயும் கொடுப்பாங்க பிளஸ்லயும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவை நீங்க தப்பு பண்ணணும், அவ்வளவுதான். கேர்ஃபுல்லா இருங்க, ஓகேவா? So starting from rest, a car is moving with a uniform acceleration of 0.5 meter per second square. The velocity of the car after 20 seconds. ஓய்வு நிலையிலிருந்து தொடங்கி ஒரு கார் 0.5 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் என்ற சீரான முடுக்கத்துடன் நகர்கிறது. 20 வினாடிகளுக்கு பிறகு காரின் திசை வேகம். சரியா? இங்க ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா? சோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம், இதுதான் தேவை.
ஆஃப்டர் 20 செகண்ட். சரி, ஓகே. என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? 0.5 கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. கார் ஃப்ரம் ரெஸ்ட். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி தான் உங்களுக்கு தெரியல இல்லையா? இனிஷியல் வெலாசிட்டி 0 டிவைடட் பை 20 வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. 20 into 0.5 போடுவீங்களா? இங்க -0 இங்க போனா +0 தான் ஆகும். 20 into 0.5 is 10 இல்லையா? ஸோ 10 மீட்டர் பர் செகண்டுங்கிறது தான் வெலாசிட்டியா வரப்போகுது. ஃபைனல் வெலாசிட்டியா வரப்போகுது ஆப்ஷன். A car starts to move from rest and attains a velocity of 20 meter per second in 4 seconds. இது வேற தான். எஸ். What is the acceleration of the car? ஒரு கார் ஓய்வு நிலையிலிருந்து நகர தொடங்கி 4 வினாடிகளில் 20 மீட்டர் பர் வினாடி திசை வேகத்தை அடைகிறது. காரின் முடுக்கம் என்ன? மூவ்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். மைண்ட்லயே சால்வ் பண்ணலாம். v minus u by t யா? அப்ப u என்ன? 0. v என்ன? ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 20. 20 minus 0 is 20. அப்ப 20 by 4 என்ன? 5. ஆக்சிலரேஷன்றதுனால மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆப்ஷன். ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v minus u by t. ஸோ இங்க ஃபைனல் தான் 20. இனிஷியல் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருந்தால 0 டிவைடட் பை எடுத்துக்கிட்டேன் 4. 20 by 4 5 மீட்டர் பர் செகண்ட். ஓகே. ஸோ எப்படி இருந்தது? எஸ், லேர்ன் வித் விக்னேஷோட ஃபர்ஸ்ட் சயின்ஸ் சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் வெற்றிகரமா இல்லையா? சாரி, பார்ட் 2 இருக்கு, தனியா தரேன், அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் தான் என்ன அடுத்து நிறைய விஷயங்களை பண்ணுது சரியா? ஸோ எப்படி இருந்துச்சு? மெயினா எல்லா கொஸ்டினுமே பாஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணீங்களா? இல்ல சில கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்ததா அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ட் 2ல பார்க்குற சிறப்பான சம்பவம் இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.